ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை துதியும் கனமும் உண்டாவதாக. பிதாவாகிய தேவன் நம்மளை அருமையாய் பாதுகாத்து கர்த்தர் பராமரித்து வருகிறார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே நாம் காலம் இது கடைசி காலமாக இருக்கிறபடினால் ये जो दिन जो है कि हम के जो रहते हैं वो के आखिरी दिन है. நாம் ரொம்ப ஜாக்கிரதையாய் தேவ ஜனங்கள் ஆயத்தமா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் வந்து விட்டோம். हम ऐसे आके मौके हम के हालात में पहुंचे कि हम के प्रभु के लोग जो है आके संभल कर रहना है, सावधान रहना है. இயேசு இடத்துல यीशु के पास சீசர்கள் இந்த உலகம் முடிவதற்கு உண்டான அடையாளம் என்ன என்று சொல்லி கேட்க போனார்கள். यीशु के पास आके उनके चेलों ने कि ये पूछा कि दुनिया के आखिर कब होगा. அப்போ இயேசு तब प्रभु यीशु ने பல அடையாளங்களை சொன்னார். कुछ निशान उसने उन्हें कही. அதில் ஒரு அடையாளத்தை பார்ப்போம். उनमें से एक निशान को हम देखेंगे. மத்தேயு 24 அதிகாரத்தில் मत्ती की खुशखबरी 2ஆம் வசனத்தை வாசிங்க. மத்தேயு 24 அதிகாரம் வசனம் 2. 24 अध्याय के दूसरा वचन, मैथ्यू 24:2. இந்த காரியம் நடந்தா நடக்கலையா சொல்லுங்க. ये हादसा हुई है नहीं? இந்த காரியம் நடந்ததா நடக்கலையா இல்ல நடக்க போதா? ये हादसा है या नहीं करके अब कही जरा சொல்லுங்க, யாரா சொல்லுங்க. எஸ் ஆர் நோ. நடந்து தயக்கமே. ये हुई करके हम जानते हैं. கண்முன்னே எல்லாம் நடந்துட்டு இருக்கு. கடைசி காலத்துல நிக்கும். के सामने हो रहा है. ஹல்லேலூயா, हालेलुया. அழிவு விளிம்புல நிக்கும். हम ऐसे हैं. அப்ப இதெல்லாம் தித்து ராயன் காலத்திலே எருசலேம் தேவா இருக்கு இல்லையா? यरूशलेम मंदिर जो है, இயேசு சொன்னது அந்த காரியம் जैसे यीशु ने कहा, ஒன்னு நேபுகாத்நேச்சர் காலத்திலும் नेबूकदनेस्सर के जमाने में அந்த காரியம் நடந்தது. वो हुई, हम देखते हैं, जानते हैं. தித்து ராயன் காலத்திலே இந்த காரியம் நடந்தது. और इस प्रकार की यीशु के जमाने में हुई. அப்போ இயேசு சொன்னது இப்பொழுது நீங்கள் பார்க்கிற அத வாசிங்க திரும்ப. हाँ, अब जब देख रहे हैं उसे वापस पढ़े हम. சரி. उसने जवाब में उनसे कहा कि मैं तुमसे सच सच कहता हूँ कि यहाँ किसी पत्थर ना रहेगी जो गिरा ना जाएगी. இவைகள் எல்லாம் பார்க்கிறீர்கள் என்றால் இவைகள் என்றால் என்ன? ये सब तुम देखते हो क्या है? அந்த கட்டடம் தேவாலயம் இருந்த கட்டடம் இல்லையா? ये जो इमारतें जो है, जो यरूशलेम मंदिर जो है, அதை பார்த்ததால் சொன்னார். இப்பொழுது நீங்கள் பார்க்கிற இந்த கட்டடத்தின் மேல் अब जो इमारतें तुम जो देख रहे हो, ஒரு கல் மேல் ஒரு கல் இராதபடிக்கு இடித்து போடக்கூடிய ஒரு காலம் வரும். किसी पत्थर पर पत्थर बाकी ना रहेगी बल्कि सब आके गिराई जाएगी करके यीशु कहता है. இதெல்லாம் நடந்தேறி ये सब हुई है. பல நூறு வருஷம் ஆகிவிட்டது. 1000 साल हो गई है. அப்போ பல நூறு வருஷம் ஆகிவிட்டு என்றால் हजारों साल होने के बावजूद भी இப்ப நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் எவ்வளவு கடைசி என்பதை பார்த்துக்கொள்ளுங்கள். हम किस अंदाजा लगा सकते हैं कि हम जो रहते हैं वो कि आखिरी जमाना है. ஆனா தேவன் சொன்னபோது இது கடைசி காலம் என்று சொன்னார். लेकिन यीशु ने कहा कि आखिरी जमाना है. அந்த இடிக்கப்பட்டு போகும் காலம் வரும்போது அது கடைசி காலம் என்று சொன்னார். वो इमारतें जब गिराई जाएगी तो वो कि आखिरी जमाना है. அப்ப அதையும் இப்ப நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது अगर उसका आपका अभी का जो वर्तमान काल की बराबरी करके देखेंगे तो அது கடைசி காலமா இருந்தாலும் கூட वो अगर आखिरी जमाना होने के बावजूद நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலம் आप और मैं जी रहे जो वर्तमान काल जो है முடிவு காலம் या कि आखिरी जमाना है. முடிவு காலம், आखिरी जमाना है. இதத்தான் பவுல் वही पौलुस 1 கொரிந்தியர் 1 कोरिन्थियंस
10ஆம் அதிகாரம் 10वां अध्याय 14ஆம் வசனத்தில் அதை சுட்டி காமிக்கிறார். 11वां वचन इस तरह कहता है, முடிவு காலத்தில் வாழ்ந்து இருக்கிற நமக்கு அப்படின்னு சொல்லுவார். ऐसे कहते हैं आखिरी जमाने में हम जो रहते हैं வாசிங்க. பாத்தீங்களா? போதும். முடிவு காலத்தில் நமக்கு. आखिरी जमाने में हालेलुया. இது வேற யாருக்கும் சொல்லல, और किसी को नहीं लिखा है. அறிஞ்சு கொள்ளணும். एक நமக்கு, हम हमारे लिए, நமக்கு, हमारे लिए. हालेलुया. हालेलुया. அப்ப எவ்வளவு நாம் அழிவு விளிம்புல கடைசி பகுதியில நிக்கிறோம். हम आके जो तबाही की आखिरी जो कगार में खड़े हैं. என்ன செய்யணும் இப்போ நம்ம? हम क्या करें? அந்த பாயிண்ட்க்கு வருவோம். சபையானது ஒவ்வொரு சபையும் செய்ய வேண்டிய காரியம் என்ன? कलीसिया क्या करना है? ஆயத்தமடைந்து, तैयार होना है. ஆயத்தமடைந்து, तैयार होना है. மணவாளனாகிய இயேசுவை, दुल्हा यीशु को எதிர்பார்த்த வண்ணமா இருக்கக்கூடிய ஒரு காலம். उम्मीद आके उसकी आशा. हालेलुया. 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 பிரசங்கி 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிப்போம். समुपदेशक 3रा अध्याय के पहला वचन. हालेलुया. பிரசங்கி 3:1. 3ஆம் அதிகாரம் 3:1 முதல் வசனம். போதும். போதும் போதும் சிஸ்டர். ஒவ்வொன்றுக்கும் காலம். हर एक के लिए वक्त है. இப்போ சங்கீதம் 31:15 படிங்க. भजन संगीत 31:31-15 को पढ़े. Psalm 31:15. हालेलुया. சங்கீதம் 31 அதிகாரம் 15 வசனம். போதும் போதும். காலங்கள் हालेलुया. हालेलुया. கரத்தில் இருக்குது. जो वक्त जो है उनके हाथ में है. ரெண்டு விதமா எடுத்துக்கொள்ளலாம். ஒன்னு ஆயுசு காலம் என்று எடுத்துக்கொள்ளலாம். दो तरह के देखेंगे. அது குறித்து சொல்லல. लेकिन यहां पर उसके अंदर लिखा है காலங்கள் கரத்தில் இருக்குது என்றால் वक्त प्रभु के हाथ में है. வருகையின் காலம், प्रभु के आने का वक्त. हालेलुया அப்படின்னு அர்த்தம். கர்த்தருடைய வருகையின் காலம், प्रभु का आने का वक्त. ஏன் அவர் கரத்தில் இருக்குது? क्यों उसके हाथ में है? யாருமே இத குறித்து ஒரு துல்லியமா சொல்ல முடியாத ஒரு காரியமா இருக்கு. आगे बाहर साफ नहीं कह सकते. ஏன் அவர் கரத்தில் இருக்கு? क्यों उनके हाथ में है? வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. बाइबल ऐसे कहती है. மார்க் 13 मरकुस 13:32 வசனத்தை வாசிப்போம். சரி, அப்போ தூதர்களும் அறியார்கள், குமாரனும் இயேசு கிறிஸ்து அறியார். ना फरिश्ते जानते हैं न यीशु जानता है. அப்ப யார் தான் அறிந்து கொள்ள முடியும்? कौन आके जो आखिरी जमाने के बारे में जान सकता है? நம் தேவனுடைய ஜனங்கள் அறிந்து கொள்ள முடியுமா? हम प्रभु को जान सकते हैं कि यीशु को पता नहीं तो தம்முடைய தூதர்களுக்கும் தெரியாது அப்படி எழுதப்பட்டிருக்கு. உண்மைதான். அப்ப எப்படி தான் அறிந்து கொள்வது? அறிந்து கொள்ள முடியும். நீங்களும் நானும் அறிந்து கொள்ள கூடிய வகையில தான் கர்த்தர் அந்த ஒவ்வொரு தீர்க்கதரிசனத்தை ஒரு டைமிங் நமக்கு ஒரு எப்படி இந்த பாருங்க, அந்த கடியாரம் இருக்கு இல்லையா, இந்த கடியாரத்தில் இப்போ மணி எத்தனை? 10 o'clock. ஆமென். 10. ஆமென். எப்படி 10ன்னு அறிய முடியுது? சொல்லுங்க. 10ன்னு எப்படி நம்மளால அறிய முடியுது? कैसे हम जान सकते हैं 10 बजे? 10ன்னு நிக்கலா காமிக்கலா, அப்போ ரைட் 10 10 o'clock அப்படி சொல்றோம். அப்படிதானே कहते हैं हम. இப்படி இந்த டயத்துக்கு அடையாளமா ஒவ்வொரு தீர்க்கதரிசனமும் நமக்கு ஒரு டைமிங். समय के जैसा चलता वैसे जो हर एक समय के हिसाब ஒவ்வொரு से தீர்க்கதரிசனமும் நமக்கு ஒரு டைமிங். हालेलुया. இதை அறியாமல் உணராமல் நாம் இருப்போமானால் ஆயத்தப்பட முடியாது, கர்த்தருடைய வருகையில போக முடியாது. अगर इसके बारे में अगर सही जानकारी नहीं होगी तो प्रभु के காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கு. वक्त प्रभु के हाथ में है. காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கு. के हाथ में है. தேவனுடைய வருகையின் காலம், का आगमन है. தேவனுடைய வருகையின் காலம், आगमन जो है, இந்த வருகையின் காலத்தை குறித்து எந்த பிரசங்கியாரும் कोई प्रचारक ஒரு குறிப்பு அதாவது இந்த இத்தனை வருஷத்துல இத்தனாம் தேதியில இந்த ஆண்டுல இப்படிதான் யாரும் துல்லியமா சொல்ல முடியாது. पक्के तरीके से नहीं कैसे किसी நல்ல वक्त पर आएगा करके அது யாருக்கும் தெரியாது. किसी को पता नहीं. அப்படி ஒருவன் போதிப்பானாகில், அப்படிப்பட்ட ஒரு போதகம் வருவானால் அவர்கள் பொய்யர்கள், நல்ல தீர்க்கதரிசிகள். वो गलत नबी है. हालेलुया. हालेलुया. ஆகவே இது கடைசி காலம். ये आखिरी जमाना है. ஆகவே இது கடைசி காலம். आखिरी जमाना है. எச்சரிக்கையா இருக்க வேண்டியது. हम आके संभल के रहे. ஒவ்வொரு சபையும் எச்சரிக்கையா இருக்க வேண்டிய हर वक्त तो संभल के रहे हम. हालेलुया. हालेलुया. இயேசு சொன்ன வார்த்தை यीशु ने कहा, மத்தேயு 24 வாசிப்போம். मत्ती 24 को पढ़े. हालेलुया. 3ஆம் வசனத்தை வாசிங்க. 3रा वचन पढ़े. சரி, அப்படி இருக்கட்டும். ஒண்ணு வாசிங்க. एक एक करके पढ़िए आप. சரி. ஒருவனும் कोई भी உங்களை
வஞ்சியாத படிக்கு. तुम्हें ना बहकाए. ஆமென். आमीन. ஆனா लेकिन இந்த வஞ்சகத்தனம் ये बहकावा இப்ப நடக்கா இல்லையா? ये होता है ना, இதெல்லாம் நடக்கு. ये सब ஹalleluya. होता है. हालेलुया. அப்ப இவ்வளவு கடைசி காலம் அவர் சொன்னது இந்த காலம் தான். ये आखिरी நம்ம ज़माना. வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலம் தான். இனி வரப்போறது அல்ல. இனி வரப்போறது பயங்கரமான முடிவின் காலம். हम जो जी रहे हैं ஆனா बहुत கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹalleluya. हालेलुया. திரும்ப வாசிங்க 5. வராது. ஆமென். அப்படிதான் இருக்கு. இப்போ நிலவரம் அப்படிதான் இருக்கு. அவைகள் நடுவில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். इस बीच हम जीते. ஹalleluya. हालेलुया. கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றிவிட்டார்கள். झूठे नबी उठे. ஆமென். கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றிவிட்டார்கள். झूठे नबी उठे. अनेक अंधकिறிஸ்து ஆவிகள் கிரியை செய்த தொடங்கிவிட்டது. के अपने काम करने लगे. ஆமென். வெளி உலகம் தொடங்கி சபை உழுக்க எல்லா अंधकिறிஸ்து உழுக்கே இருக்கு. गैर मसीह எல்லா பக்கத்திலும் கிரியை செய்து सब जगह क्रिया कर रहा है. சத்தியத்துக்கு விரோதமாய் கிரியை செய்கிற ஒவ்வொரு ஆவியும் अंधकिறிஸ்து. आज जो सच्चाई के खिलाफ அது जो कुछ சந்தேகமே करता வேண்டாம். है वो के गैर मसीह. ஹalleluya. हालेलुया. கவனமாய் இருப்போம். संभल के रहे हम. ஹalleluya. हालेलुया. எத்தனை வாசித்தீங்க? 6. ஆமென். 7 வாசிங்க. ஜீசஸ். ஆமென். ஹalleluya. உண்டாயிட்டா? வேதனைக்கு ஆரம்பம். हर जगह भूचाल, भूकंप है. ये दर्द का शुरुआत है. இவைகள் நடுவில் தான் நீங்கள் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். इस बीच हम जीते हैं. ஹalleluya. हालेलुया. வேதனைக்கு ஆரம்பமான ஒரு காலம். मुसीबत का शुरुआत है. மந்தரமான அந்தகாரமான ஒரு காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நல்ல நீங்க கவனிச்சு பாருங்க. ஆமென். முன் இருந்தது போல இல்ல இப்போ. ஆமென். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த உலக தோற்றம் இல்ல, மனிதர்கள் இல்ல. 15 साल पहले जैसा वैसा नहीं था. எல்லாம் துணிகரமாய் பொய்யர்களும், सब आके ஹalleluya, झूठे हैं, பகைக்கிறவர்களும், नफरत करने वाले हैं, தாய் தகப்பமார் பகைக்கிறவர்களும், கூட பிறந்த சகோதரிகளை பகைக்கிறவர்களும், ஊழியக்காரரை பகைக்கிறவர்களும், சபைக்கு துரோகம் பண்ணுகிறவர்களும் எழுப்பியிருக்கிறார்கள். கடைசி காலம். இது கடைசி காலத்தினுடைய அடையாளம். ஹalleluya. யார் எப்படி போனாலும் சரி, நாமும் சத்தியத்துக்கு தூணாய் நிற்போம். ஹalleluya. இதுதான் என்னுடைய கான்செப்ட். ஆமென். ஆமென். சத்தியத்துக்கு உறுதியாய் நிற்போம். ஆமென். உலகம் எப்படி மாறட்டும், दुनिया कैसे बदले. ஆமென். உண்மையாய் கர்த்தரை நீங்கள் நேசிக்கிறீர்கள் என்றால், நான் நேசிக்கிறேன் என்றால், நான் அவருக்கு உண்மையாய் அவருடைய பாடுகளை சிலுவையை சுமக்கிறேன் என்றால், சிலுவையை சுமக்கிற சீசன் என்றால், प्रभु के चेले हैं, அவருக்காக பாடுகளை சகிக்கணும். उसके दुख सहे हम. அவருக்காக பாடுகளை சகிக்கணும். उसके दुख सहे हम. உண்மையாய் சத்தியத்தை விட்டு புரளக்கூடாது. ஹalleluya. पीछे हटे हम. வேற உபதேசம் அல்ல, और कोई उपदेश नहीं है. வேற உபதேசம் அல்ல, और कोई उपदेश வேற नहीं है. வெளிப்பாடு அல்ல. और कोई प्रकार ஹalleluya. हालेलुया. மோசேட்ட இயேசு தேவன் சொன்னது போல, ஆதிபிதா प्रभु ने जैसा कहा, மோசே, நான் உனக்கு காமிக்கிறது போல, मैं जैसे दिखाया, நான் உனக்கு காமித்த மாருதி, नमूना जो तुझे दिखाया, தேவன் காமித்த மாருதின்னு ஒரு மாடல் இருக்கு. அந்த नमूना है, उस नमूने के हम के मुताबिक चलें. ஆமென். ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு வெளிப்பாடு கொடுத்திருக்கிறார். ஹalleluya. प्रकट है, அந்த வெளிப்பாட்டுக்குள்ள தான் அங்க நடக்கணும். கடைசி प्रकट में ही चलना है. ஹalleluya. हालेलुया. சாக்கு போக்கு காரணங்கள்லாம் சொல்லக்கூடாது. बहाने அப்படி சாக்கு போக்கு சொல்லி உபதேசத்தை மாத்தோம்னா அவர்கள் ஏதோ சத்தியத்துக்கு விரோதமாய் கிரியை செய்கிறார்கள். சத்தியத்தை விட்டு விலகி போக, ஆமென், அதாவது பிரிந்து போகிறவன் தன் சுய இச்சையின்படி. இதுதான் அடையாளம். வசனத்தை ஒப்பிட்டு பாருங்க. ஹalleluya. அது எவ்வளவு பெரிய ஊழியக்காரனா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், அதெல்லாம் நமக்கு அதெல்லாம் முகத்தாட்சியம் கிடையாது. ஹalleluya. ஆமென். சத்தியம் மாத்திரம்தான் சத்தியம். ஆமென். தேவனே சத்தியபரர். ஹalleluya. ஆகவே ஒரு நாளும் கர்த்தர், இங்க பாருங்க, கர்த்தர் மனுஷரை போல மாத்தி மாத்தி பேச மாட்டாரு. நல்லா கண்டுக்கணும். ஆமென். 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தீர்க்கதரிசனமோ ஒரு வெளிப்பாடோ திரும்ப ஒரு 15 வருஷம் கழிச்சு மாத்தி வேற வெளிப்பாடு இல்ல. அது மனுஷன் போய் சொல்லுவான், ஊழியக்காரன் போய் சொல்லுவான், 10 साल पहले दूसरा एक प्रकार விசுவாசி போய் சொல்லுவாங்க. சத்தியம் ஒரு நாளும் மாறாது. ஹalleluya. हालेलुया. எது சரியோ அதை மாத்திரம் அங்கீகரிங்க. ஹalleluya. காலம் கடைசி காலம், आखिरी जमाना, காலம் கடைசி காலம், आखिरी जमाना. ஹalleluya. हालेलुया. வேதனைக்கு ஆரம்பம், मुसीबत का शुरुआत है. ये இப்படி தானே இருக்கு. இப்போ வேதனைக்கு மத்தியில தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். நல்லா கட்டுக்கணும். எப்போ
கிறிஸ்துவுக்கு என்ன உபத்திரம் வரும் என்பது நமக்கு தெரியாது. मुसीबत ஆனா की ஆயத்தமா शुरुआत இருக்கு. है, इसे शुरुआत ஆயத்தமா இருக்கு. हम अगर तैयार रहे, சத்துரு எப்போ சீரப்போறோம் தெரியல. दुश्मन कब हालेलुया, हावी होगा पता नहीं. ஹalleluya, हालेलुया. அதே இயேசு சொன்ன ஒரு வார்த்தையை வாசிப்போம். यीशु ने कहा बात एक है, அந்த 24:9 வாசிங்க. ஹalleluya, हालेलुया. பாத்தீங்களா? கடைசி காலம் நான் வாழுகிற இந்த காலத்துல தான் நடக்கு. हम जो जी रहे उसी में हो रहा है सब. இப்ப நடந்துட்டு இருக்கு अब தெரியுமா? हो रहा है. வட நாடுகள்ல जो ஊழியக்காரர்களை जो सेवकों கொலை को செய்கிறார்கள். எது मारते हैं, நிமித்தம்? किस लिए? கர்த்தருடைய நாமம் அவர்கள் மேல் प्रभु தரிக்கப்பட்டிருக்கிறபடினா का नाम उनमें है, इसलिए கர்த்தருடைய சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய ஊழியக்காரர்களை प्रभु का सुसमाचार सुनाने वाले उनको मारते हैं, துன்புறுத்துகிறார்கள். पीटते हैं. இயேசு சொன்ன தீர்க்கதரிசன வார்த்தை எவ்வளவு துல்லியமா நிறைவேறுது. यीशु ने जो कहा वो सारे नबूवत पूरी हो रही அந்த है. நிறைவேறக்கூடிய கடைசி காலத்துல நீங்கள் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ऐसे आखिरी ஹalleluya, समय में रहते हैं. 11 வாசிங்க. அதே இதுல ஹalleluya, இதுவும் நடக்கு. இப்போ हो இப்போ रहा है, छोटे नबी उठ रहे हैं. ஹalleluya, हालेलुया. 12 வாசிங்க. அதுல ஹalleluya, அக்கிரமம் மிகுதியாவது நாள். अगर बढ़ जाने से बहुत तरह के प्यार ठंडा पड़ जाएगा. இருக்கா இல்லையா? அக்கிரமம் மிகுதி ஆயிடுச்சு. ஆமென். हाँ, இவன் பாத்தீங்களா, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஊழியக்காரங்களா இருக்கட்டும், விசுவாசியா இருக்கட்டும், இருந்த ஐக்கியம் இருக்கா? அப்போ ये 15 साल पहले का जो मेल मिलाप था अब है क्या? இல்ல. अब नहीं है. ஏன் இல்ல? क्यों नहीं है? இதுதான் यही वजह है. அன்பு தனித்து விட்டது. प्यार ठंडी पड़ गई. சத்தியத்தை நீங்கள் உண்மையாய் போதித்தால் பகைப்பார்கள். सच्चाई को ஏற்றுக்கொள்ள अगर மாட்டான். मानोगे तो कोई बैर करेंगे. டோன்ட் வெரி, அத பத்தி கவலையே उसका கிடையாது. फिक्र ना करे. ஹalleluya, हालेलुया. அத பத்தி கவலையே கிடையாது நமக்கு. उसका फिक्र ना करे. ஹalleluya, சத்தியம் சத்தியமே. सच्चाई सच्चाई. ஹalleluya, மனிதரை யாரு மனிதரை திருப்திப்படுத்துறதுக்காண்டி சத்தியத்தை மாத்தியோ அதை பிரிச்சு பேசக்கூடாது. इंसान को ஹalleluya, खुश करने के लिए कि सच्चाई को ना पलटे. நியாய தீர்ப்புல கணக்கு கொடுக்கணும். अदालत ஹalleluya, में हमको हिसाब देना है. உள்ளபடியே जो सच सच है, ஆமென். சத்தியம் ஒரு நாளும் மாறாது. सच कभी नहीं बदलता. தேவன் பொய் உரையாத தேவன். झूठ नहीं बोलता. வானமும் பூமி ஒளிந்து போகும், जमीन आसमान टल அவருடைய வார்த்தை जाएगी, ஒளியாது, मेरी वचन ही ஒளியாது, மாறாது. नहीं ஆமென். बदलती, नहीं टलती है. எப்படிப்பட்ட காலத்துல இருக்கிறோம்? ऐसे जमाने में रहते இயேசு हैं. சொன்ன यीशु ने कहा தீர்க்கதரிசன ஒவ்வொரு வார்த்தையும், नबूवत की हर एक जो नबूवत की, அதாவது இயேசு வாயிலிருந்து புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் இந்த கடைசி காலத்துக்குரிய வார்த்தை அது நிறைவேறுது. यीशु ने जो जुबान से நிறைவேறுது. हर एक बात जो है कि आखिरी जमाने वाली बात है वो. நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலம்தான். हम और आप जी रहे हैं वो इसी जमाने में हो रही है. அப்ப நான் என்ன சொல்ல வரேன்? मैं क्या कह रहा हूँ? இந்த வார்த்தை குறித்து கர்த்தர் என்ன சொல்ல வரா? इस वचन से हमसे क्या कहता है? சபையே நீ ஆயத்தமட, कलीसिया तैयार हो जा. விசுவாசியே நீ ஆயத்தமட. विश्वासी तो तैयार हो जा. हालेलुया. சபை சீர்பட வேண்டும். कलीसिया के ठीक होना है. யாரையும் பார்த்து ஓடாதங்க. किसी को देख के ना दौड़े. பவுல் சொன்னது மாதிரி और उस कहता है கிறிஸ்துவை யார் சரியாய் பின்பற்றுகிற ஊழியக்காரனோ जो यीशु की जो पैरवी करते हैं அங்க அவங்களுக்குள்ள அடங்கிருங்க. उन ஹalleluya, उनके नीचे दबे रहे. அங்கதான் கர்த்தர் இருப்பார். वही प्रभु रहता है. தேவன் அங்கதான் இருப்பார். वहाँ पर प्रभु रहता है. கள்ளர்களோடு இருக்க மாட்டார். आके डाकों के साथ ஹalleluya, रहता. அவர்கள் எவ்வளவுதான் உருட்டி புரட்டி பார்த்தாலும் தான் இருக்க மாட்டார். கர்த்தர் போயிடுவார். प्रभु चला जाए. ஹalleluya, हालेलुया. யூதர்கள் மத்தியில கர்த்தர் இல்ல. इनके बीच क्या है? नहीं है. ஏன் இல்ல? क्यों नहीं है? அவ்வளவு பிரமாண்டமான ஆலயம், தேவனுடைய மகிமை வெளிப்பட்ட சாலமோனால் கட்டப்பட்ட பிரமாண்டமான உலகத்தில் வேற அப்படிப்பட்ட பிரமாண்டமான எந்த ஒரு ஆலயம் இல்லாத எருசலேம் ஆலயத்துல ऐसे विशाल मंदिर जो सुलेमान ने बनाया, ஒரு காலத்துல தேவன் உலாவினார், एक மகிமை जमाने வெளிப்பட்டது. में ये प्रभु वहाँ पर आके रहते थे. குறிப்பிட்ட காலத்துக்கு பின்பு ஏன் வெளியே போனார்? लेकिन वक्त के बाद यीशु प्रभु चले गए. எசேக்கியேல் एजेकियल 8:6 வாசிங்க. 8:6 को पढ़े. ஹalleluya, हालेलुया. என்ன சொல்லப்பட்டிருக்கு? क्या कि लिखा है? வெகுந்த போதும் இஸ்ரவேல் புத்திரர்கள், इजराइल के बच्चे, ஹalleluya, हालेलुया, வேண்டாத அருவருப்புகள் जो उनके जो बुरे मकरूह जो है काम जो है இருக்குமானால் होगा तो கர்த்தர் வெளியே போய்வார். प्रभु वहां से छोड़कर चला சபை விட்டு जाएगा. வெளியே போய்வார். कलीसिया से छोड़कर चला जाएगा. ஆமென். आमीन. கவனம் संभल के रहे हम. இயேசு சொன்ன यीशु ने जो कहा ஒவ்வொரு வார்த்தையும் हर एक बात है துல்லியமாய்
தீவிரமாய் वैसे बारीकी से पूरी होती நம் கண் முன்னே अपनी आंखों में நிறைவேறிக் आंखों के सामने கொண்டிருக்கிறது. पूरा காலம் होता है கடைசி. आखिरी जमाना है அல்லேலூயா, प्रभु के नाम की महिमा அல்லேலூயா. हालेलुया இனி காலம் செல்லாது. இனி யாரையும் யாரும் நம்பி பயனல்ல. आप किसी को दूसरे पर அவங்கவங்க भरोसा ना ஜெபம் करें பண்ணி, वो நல்லா கேட்டுக்கணும். प्रार्थना करें அவங்கவங்க ஜெபம் பண்ணி ஆவியிலே ஆத்மாவானது ஒளித்து இருந்தால் अगर प्रार्थना में अगर रहेंगे तो கர்த்தரை நீங்கள் சந்திக்கலாம். प्रभु को आप देख सकते கர்த்தரை நான் हैं சந்திக்கலாம். प्रभु को हम सब இல்லாத देख सकते கேள்விக்குறி. हैं तो அல்லேலூயா. எந்த சபையும் உங்களை பரலோகம் கொண்டு போவாது. कोई भी कलीसिया को நீங்கள் लेकर नहीं கர்த்தருக்கு जाएगा। பிரியமான ஜனமாய், कलीसिया தேவனுக்கு உண்மையான ஜனமாய் प्रभु के पसंदीदा रहेंगे तो அவருக்கு பயந்து நடப்பீர்களானால் आपका उनका डर मान के चलेंगे तो நீங்கள் பரலோகம் போகலாம். आप आके सब அல்லேலூயா. யாரும் எந்த ஊழியக்காரன் ரிக்வெஸ்ட் பண்ணி இருந்த ஏஜென்ட் வேலைலாம் கிடையாது. எப்படி कोई किसी का तरफदारी नहीं कर सकता, सिफारिश नहीं कर सकता। உங்களுக்கு நான் எப்படியாவது என்னுடைய சார்பாக விசா ஓகே பண்ணி அனுப்பிடுவேன். இந்த வியாபாரம்லாம் கிடையாது. वहाँ पर सिफारिश नहीं चलता। ஆயத்தமுள்ளவர்கள் போவார்கள். जो तैयार वो जाएंगे, ஆயத்தமுள்ளவர்கள் கைவிடப்படுவார்கள். जो नहीं तैयार छोड़ அல்லேலூயா. जाएंगे। ஆயத்தமுள்ளவர்கள் போவார்கள். तैयार हो जाएंगे। ஆயத்தமுள்ளவர்கள் நீ எந்த சபையில இருந்தாலும் जो नहीं கைவிடப்படுவார். तैयार वो आके छोड़ அல்லேலூயா. जाएंगे। அப்ப அந்த நிலையை உண்டாக்கிக்கணும். இப்போ वो हालात हो रही है, அந்த நிலையை உண்டாக்கிக்கணும். वो हालात हम पैदा काल करना है। कड़ेसी। आखिरी जमाना। அல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு காலகட்டத்திலே हम ऐसे நாம் ஒவ்வொரு காரியத்தை हालात में பார்க்கும்போது हैं, हम देखते हैं ரொம்ப வேதனையா இருக்கு. बड़ी एक दुखद बात है। மனுஷனை திருப்திப்படுத்துறதுக்காண்டி इंसान को खुश करने के लिए ஊழியக்காரனும் सेवक भी, ஊழியக்காரனை திருப்திப்படுத்துறதுக்கு படுத்துறதுக்காண்டி விசுவாசியும் सेवक को இப்படி खुश காலம் करने के போய்கிட்டு लिए இருக்கு. विश्वासी ऐसा அல்லேலூயா. दौर चल இதை रहा எப்படி है। தேவன் அங்கீகரிப்பா? ये कैसा अंगीकार करेगा? தேவன் இதுல பிரியப்படுவாரா? ऐसा कैसा पसंद करता படமாட்டா. है? नहीं करेगा। அல்லேலூயா. அல்லேலூயா. கவனம், யாரையும் யாரும் திருப்திப்படுத்துறதுக்கு அல்ல. संभल के रहे, किसी को खुश नहीं कर சத்தியத்துல ஒழுங்கா நடங்க. सकते। सच्चाई पे சத்தியத்துல चले, சரியா நடக்கணும். सच्चाई पे चले हम। யாருக்குனே நமக்கு போதிக்கப்பட்ட சத்தியம் உண்மையான சத்தியத்துல தான் நம்ம வளர்ந்து सच्चाई வந்திருக்கோம். जो दिया उस पे हम அதை चले விட்டு हम। பேசவே கூடாது, விளைய கூடாது. उससे हम ना फिसले। அல்லேலூயா. हालेलुया। வேற சுவிசேஷம் இல்லை, और कोई வேற உபதேசம் இல்லை. और कोई उपदेश नहीं है। போதிக்கப்பட்டு வருகிற சரியான உபதேசம், जो सिखाएंगे அதை वो கை सही கொண்டு उपदेश है। அல்லேலூயா. हालेलुया। இது ரொம்ப முக்கியம். ஆமென். आमीन। அப்ப இன்னொன்று, और एक बात, அல்லேலூயா, கடைசி காலத்துக்கு இன்னும் ஒரு அடையாளத்தை கர்த்தர் நமக்கு காமித்திருக்கிறார். और एक निशान प्रभु यीशु ने दिखाया हमको। 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் 2 तीमुथियुस வாசிங்க. நிதானமா நிறுத்தி. அல்லேலூயா. போதும், ஒரு நிமிஷம். ஸ்டெப்பா வாசிங்க ஒவ்வொருதா. அப்பதான் நான் எனக்கு விளக்க முடியும். ஆமென். தோத்திரம். அப்ப எப்படி திரும்ப வாசிங்க சகோதரி. பணப்பிரியராகும். ஆமென். மனுஷர் என்று பொதுவா சொல்லப்பட்டிருக்கு. आदमी करके आम लिखा है, ஊழியக்காரர்களுடைய காணப்படுது. लेकिन सेवक में भी दिखाई देते हैं। அல்லேலூயா. हालेलुया। பூமிக்குரிய காரியத்துக்காக அலைந்து திரிகிறார். जमीनी ஆத்துமா ख्वाहिश, மேல பாரம் இல்லை. ஆத்துமா சிதறி போய் கொண்டிருக்கிறது. தேவன் கண்ணீர் வடிக்கிறார். நம் முன்பிதாக்கள் हमारे पूर्वज குடித்தும் குடியாமலும், बिना खाए पिए, சாப்பிட்டும் சாப்பிடாமலும், भूखे, வயத்து பசியோட ஆத்மாவை தேடி அலைந்து இந்த சபையை சம்பாதித்தார்கள். आत्मा को निके கொஞ்சம் நினைவு கூறுங்க, जीता, நினைவு பாருங்கள். उसे याद करें हम। ஆத்மா பின்னாடி, आत्मा के पीछे, குடித்தும் குடியாமலும் சாட்சி, भूखे प्यासे, மேகம் போன்ற திரளான சாட்சி. जैसे நம் கண் बादल முன்னே सा இருக்கிறது. इतनी बड़ी ஆனா गवाही இப்ப உள்ள अभी का ஊழியர்களுக்கு அது கவலைகள் இல்ல. सेवकों को फिक्र नहीं है। ஆத்மா எங்க போனே ऐसा होगा भी தேட மாட்டாங்க. वो ढूंढते नहीं। வந்த வாரம் வரட்ட போறான். आए तो ना அவர்களுக்கு நோக்கம் வீடு கட்டணும். उनका मकसद है घर இதுவா बनाना। காலம், ये जमाना है क्या? இதுவா காலம், முந்திரி தோப்பு வெள்ளையும் கார வீடு கட்டி குடியிருக்கு. இதுவா காலம். ये कि घर बनाने का वक्त है क्या? எச்சரிக்கை. हम संभल के रहे हम। உலக எந்த ஆசையோ दुनिया की ख्वाहिश அதெல்லாம் குப்பை, वो आके सब आके ஒரு कूड़ा பொருட்டு है, அல்ல. उसे कुछ भी नहीं है। ஹalleluya. हालेलुया। தேவனுக்குள்ள இருந்தால் प्रभु சரியான में होगा இருந்தால் तो सब रहेंगे तो கர்த்தரை உண்மையை நேசிங்க. प्रभु से प्यार करें हम। ஹalleluya. हालेलुया। வேண்டிய அத்தனை காரியம் பரலோகம் உங்களை கவனிக்கும். जो आसमानी பரலோகம் बाप संभाल लेगा, உங்களுக்குரியதை ஆமென் கவனிக்கும். आसमान संभालेगा। ஹalleluya. हालेलुया। பூமிக்குரியதை அலைந்து தெரிய வேண்டியது அவசியம் இல்லை. जमीनी आशा ना रखे हम। ஹalleluya. हालेलुया। இததான் இயேசு சொன்னார். इसे यीशु ने कहा। ஆமென். என்ன சொன்னார்? क्या कहा? மத்தேயு 6 ஹalleluya. மத்தேயு 6:21. मत्ती 6:21। ஹalleluya. பாத்தீங்களா? பொக்கிஷம் எங்க இருக்குதோ அங்க. ஆமென். खजाना कहाँ पर वही तुम्हारा दिल होगा। ஹalleluya. हालेलुया। அப்போ இருதயம் எங்க இருக்கணும்? दिल कहाँ होना है? எருசலேமை நோக்கி இருக்க வேண்டும். यरूशलेम की பரம ओर होना எருசலேமை है। நோக்கி. आसमान ஹalleluya. यरूशलेम की तरफ होना है। ஹalleluya. ஆமென். வீடு மாடி வேண்டாம். ஆமென்.
உங்கள் பொக்கிஷம் खजाना कहाँ पर रहना है? பரலோக தேவனை குறித்து आसमान में होना चाहिए। ஹalleluya. அதனால தான் इसलिए சங்கீதக்காரர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார் பாருங்க. वही சங்கீதம் संगीतकार 119 कहता है 119 अध्याय 36 வாசிங்க. ஹalleluya. 34 वचन पढ़ेंगे हम। ஜீசஸ் glory. ஹalleluya. हालेलुया। என் இருதயம் எவ்வளவு அருமையான ஒரு வேண்டுதல். ஆஹா, தாவீதுடைய எண்ணங்களையும் சிந்தனையும் பாருங்க. देखिए दाऊद का दिल और ख्याल को हृदय देखिए। मेरा दिल பொருளாசையை சாராமல் आज जो इस दुनिया की चीजों पर ना लगाए। எவ்வளவு அருமையான வேண்டுதல். कितना अच्छा எப்படி उसका वांछित प्रार्थना है, बताएगा? कैसा उसकी पसंद है। இதுதான் உண்மையாய் பின்பற்றக்கூடிய இருதயம். ये कैसे जो हालेलुया। सच्चे दिल जो क्या जो அந்த चलता காலத்திலே है। उस जमाने में நம் பிதாக்கள் இந்த சபையை ஸ்தாபித்த हमारे बाप दादा பெரியார் இருக்கட்டும், சுந்தரராஜாவா இருக்கட்டும், राजा हो, இவர்களுடைய காலகட்டத்திலே उनके जमाने में தெரு தெருவாய் वे लोग सड़क நகர पर நகரமாய் और हर जगह जाते, கிராமப்புறங்களிலே हर गांव में ஓடி சென்று பட்டினியாய் ஆத்மா தாகம் वो आके भूखे प्यासा के जो आत्मा का प्यास लिए தாகத்தோடு हुए ஊழியம் प्यास செய்தார். वो सेवा किया। அந்த பாரனே கிடையாது. वो बोझ है ही नहीं। இன்னைக்கு आज அவர்களால் வந்த விசுவாசிகள் தான். நல்ல वो उनसे जो आया जो विश्वासी जो है, இப்போ அவங்க சம்பாதித்தது கிடையாது. अभी का जो இப்போ विश्वासी எல்லாரும் है, என்னன்னா நோவாம நொங்குதுங்கன்னு சொல்லும்ல, அந்த கதை தான் இப்போ. अभी जाके बिना நோவாம तकलीफ का जाके जो நொங்குதுங்கிற पाना கதை. है। ஏன் அந்த பழமொழி சொன்னேன்? क्यों मैंने कहा है? நொங்கு சாப்பிட எல்லாரும் சாப்பிட முடியாது. और सब लोग वो खा नहीं யாராவது सकता, பறிச்சு வித்தால் அதை வாங்கி சாப்பிடலாம். वो ஆனால் बेचे तो खा सकते நொங்கு हैं। யாருக்கெல்லாம் சாப்பிடணுமோ அவர்கள் கட்டாயம் மரம் ஏறணும் அப்படின்னு ஒரு நிர்பந்தம் செஞ்சு வைங்களேன், और முடியாது. फल खाना है तो फिर ஏன்னா पेड़ கடினம். चढ़ना है, मुश्किल बात है। ஏன் தெரியுமா? அதனாலதான் இது எதுக்கு இந்த பழமொழி தெரியுமா? ये क्यों ये कहावत है? நோவாம நொங்கு அப்படின்னா बिना எந்த ஒரு तकलीफ பிரயாசம் के இல்லாம खाना है। எப்படி நொங்கு ஏறி அதை பறிச்சா தான் சாப்பிட முடியும். उसे उसको அதே போல फल ஊழியத்தின் खाना तो- பாதையிலும் கூட ஒரு சபை எழுப்பணும்னா அதுக்கு வேண்டிய ஆத்மா தாகம் பிரயாசம் பல பாடுகள் நெருக்கடிகள் எல்லாம் சந்திக்கணும். ஆமென். हमारी तकलीफ को सहना है एक आत्मा को जीतने இப்போ के அப்படி लिए। இல்ல. अब ऐसा नहीं है। முன்பிதாக்கள் சம்பாதித்து வச்சதை அதுல வண்டியை ஓட்டுதாங்க. हमारे बाप दादा जो அல்லேலூயா. कमाए उसको ஆத்மா चलते தாகம் हैं। வேணும். நான் என்ன आत्मा செஞ்சிருக்கேன்? प्यास चाहिए। கர்த்தர் கேட்பாரு, प्रभु हमसे पूछता है, நீ எனக்கா என்ன செய்தாய்? तूने मेरे लिए क्या किया? உன் பிதாக்கள் சம்பாதித்தது சரி, मेरे बाप दादा ने जो कमाया वो हर एक बात है, तूने क्या किया? கேள்வி வரும். वो सवाल आएगा। அவனவனுக்கு யாரிடத்தில் அதிகமாய் பொறுப்பு கொடுக்கப்படுதோ जिस जिम्मेदारी दी गई அவர்களுக்கு है उनको அதிகமான ज्यादा கணக்கும் உத்தரவாதம் கேட்கப்படும். पूछा भी जाएगा। அல்லேலூயா. हालेलुया। ஆகவே காலம் கடைசி காலம். வாசிங்க आखिरी जमाना है। 2 தீமோத்தேயு அதே இது. போதும். சோத்திரம். சரி, வீம்புக்காரன்னு உலகத்தை விட்டு வெளியாட்கள் வீம்புக்காரனா இருந்தா சரி, ஊழியக்காரனா இருக்கான் வீம்புக்காரன். कुछ अगर जो कि இது सेवक எப்படி भी है, சகிக்க देखते முடியும்? हैं, ये कैसे हम सह सकते हैं? வீம்புக்காரன் அகந்த எல்லாருக்கும் जो जिद करने वाला जो अकड़ जो वासिंग है ऐसा जिनको ஜீசஸ் அகந்தை. படிங்க. தூசிக்கிறலாகும். எப்படி? அகந்தை வீம்புக்காரர்கள் தூசிக்கிற. எப்படி? விசுவாசியும் தூசிக்கிறான் ஊழியக்காரன் பெறத்தோடி. விசுவாசி அவர்களை பெறத்தோடி ஊழியக்காரனை தூசிக்க, और विश्वास ஊழியக்காரன் के விசுவாசியை सेवक का दूषित தூசிக்க. करते இதுதான் हैं। நடக்கு. ये हो रहा है। நியாயத்துல கொண்டு வருவாரு, தப்பவே अदालत முடியாது. में नहीं करेंगे हम बच नहीं सकते हम। தெரிஞ்சுக்காங்க, தப்பவே முடியாது. बच नहीं सकते இனி हम। இங்க பாருங்க, தோத்துறோம் எல்லாரும் கவனிங்க. இனி இந்த மேலோட்டமான ஜெபம்லாம் அங்க நடக்காது. ये जो ऊपर का प्रार्थना नहीं चलेगी अभी। हालेलुया. नடிப்பு வேஷம்லாம் நடக்காது. आके यहाँ पर आके इस प्रकार बहाना नहीं चलेगा। எச்சரிப்பு. हम संभल के रहे हम। ஆயத்தம் அடைஞ்சு तैयार சரியில்லாத होंगे। காரியத்தை எல்லாம் அகற்றி பரிசுத்தம் அடைங்க, செம்மைப்படுங்க. सही वक्त पे सही काम करें हम। ஊழியக்காரனை கொண்டு போக முடியாது. इस सेवा पे சபையை लेके கூட या பரலோகத்துக்கு कलिसिया கொண்டு में போக आपको लेके முடியாது. நீ नहीं जा ஆயத்தம் இருந்தா सकता। போவாய். हम तैयार இல்லைன்னா हो जाएंगे கைவிடப்படுவாய். या तो छोड़ा जाएंगे हम। ஹalleluya. हालेलुया। திரும்ப வாசிங்க. ஜீசஸ் ஹalleluya. ஹalleluya. हालेलुया। பார்த்திருக்கீங்களா? ஒரு சில ஊழியக்காரனை பார்க்க कुछ सेवा को देखता हूँ मैं, ஊழியம் செய்வார் ஐயா, सेवा करेंगे, ஆனால் ஆசனத்துல தாயை விட்டு வந்திருக்கான். எப்படிப்பட்டவன்? कैसा है? அங்கீகரிக்குமா? இப்படி நடக்கு. தாய माँ को வேதம் என்ன சொல்லுது? बाइबल कहती है। ஹalleluya. हालेलुया। திரும்ப வாசிங்க.
கீழ்ப்படியாதவர்களும் திரும்ப தற்பிரியரும். ஆமென். சில ஊழியர்கள் தங்களுடைய ஊழியத்தை குறித்து தற்பிரியரும். நான் இவ்வளவு ஆளு வச்சிருக்கேன், இவ்வளவு மீட்டிங் போட்டிருக்கேன், பெருமையா பீத்திட்டாலே பவுல் எங்கேயாவது பீத்தினாரா? பவுல் எங்கேயாவது நான் எல்லாராலும் துடைத்து போட்ட குப்பை. वो अपने आप को कूड़ा कहता है. वो அப்போஸ்தலருடைய உபதேசத்தை நானா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் பிரசங்கிக்கிறேன் என்றால் அவர்களை போல நீங்க நடக்கணும், நான் நடக்கணும். அப்பதான் उपदेश जो दिया मैं हम चलना है, इससे हम उससे काबिल होंगे. வேற வழிலாம் கிடையாது. और कोई रास्ता नहीं. பவுல மிஞ்சின சூப்பர் ஸ்டார் கிறிஸ்துக்குள்ள வேற எவனும் கிடையாது. ऊपर और कोई नहीं. ஹalleluya हालेलुया. குறை இருக்குங்க. ஹalleluya. कमियां है. அதனால கவனமா இருந்து समझ के रहे, ஆயத்தமா இருக்கணும். प्रभु के आगमन में तैयार हो जाए. பார்க்காதங்க. चेहरे को ना देखे. இருக்காங்களோ விசுவாசி அவங்களோட ஐக்கிய வைங்க. சரியில்லாதவங்களை கலட்டி விட்டுருங்க, பிரச்சனை இல்ல. ஹalleluya. हालेलुया. ஏன் உந்தன மாவு புளித்த மாவு உங்களையும் கெடுத்துரும். ஹalleluya. துப்புரவாய் खराब कर सकता है. आखिरी ஹalleluya. அது யாரா இருக்கட்டும், कोई भी क्यों ना हो. ஹalleluya. வாசிங்க. ஜீசஸ். ஹalleluya. பாத்தீங்களா? நன்றி. விசுவாசிகளுக்குள்ள இப்படிப்பட்ட காரியம் இருக்கு. ஊழியக்காரனுக்குள்ள நன்றி அறியறவனா இருக்கான். ऐसा जो ऐसा नहीं मानते हैं विश्वासियों या பிரயாசப்பட்டிருப்பான், कितना प्रयास उठाया होगा, நன்றி அறியாதவர்களா இருக்காங்க. उसका धन्यवाद नहीं करते हैं. ஹalleluya. हालेलुया. அப்படி அல்ல. ऐसा नहीं. உலகம் மாறட்டும், அது எந்த மாடல்லையும் போட்டோம், உனக்கு ஒரே மாடல் தான், எனக்கு ஒரே மாடல் தான். आपको हमारे एक ही नमूना है, ஒரே இலக்கு தான், एक ही लक्ष्य है. அதுக்கு சாக்கு போக்கு எக்ஸ்கியூஸ் எல்லாம் கிடையாது. कोई बहाना नहीं है, ஒரே மாடல் தான், एक ही लक्ष्य है. ஹalleluya. हालेलुया. கர்த்தருடைய ஜனங்களா இருக்கணும். ஆமென். लोग हम रहना ஒரே है, மாடல், एक ही. ஆமென். ஒரே நிலைப்பாடு தான், एक ही மாறக்கூடாது. ஹalleluya. नहीं है. உலகம் எப்படி மாறட்டும், दुनिया बदल सकती है, நான் மாறக்கூடாது. हम नहीं बदले, அதை கடைபிடிக்கணும். ஆமென். चलना है. திரும்ப வாசிங்க. ஸ்தோத்திரம். தற்பிரிய இருக்கட்டும். இந்த தற்பிரிய தெரியுமா? செழிப்பி, அதே செழிப்பிங்க இப்படி வச்சுக்கிட்டு எடுக்கிறது. சாப்பிடும் போது செழிப்பி, ரெஸ்டாரண்ட்ல போய் உட்கார்ந்த உடனே இவங்க என்னமோ பெரிய பியாரிஸ் எங்க கிடக்குது எங்க குப்பை பக்கத்துல, எப்படி அதெல்லாம் பார்க்கும்போது அருவருப்பா वो देखे तो बहुत ही बुरा लगता है. இருக்கிற மோகரதா இருக்கும், वही चेहरा होगा. செழிப்பியா. हालेलुया. हालेलुया. ஒரே மாடல், एक ही नमूना हमारे लिए है. ஒரு சில விசுவாசி ஃபேர் அண்ட் லவ்லி, एक है जो विश्वासी फेयर एंड लवली डालते हैं. முகத்துக்கு கலை எது? चेहरे के खूबसूरती क्या है? முகத்துக்கு கலை சொல்லவா? चेहरे का खूबसूरती क्या है? ஒரு ஃபேர் அண்ட் லவ்லி இருக்கு, காமிக்கவா? आपको दिखाया क्या है? चेहरे के लिए खूबसूरती आमीन. तेल है. ஃபேர் அண்ட் லவ்லி உங்களுக்கு என்ன? आपके लिए तेल है. எங்க இருக்கு? कहां पर है? சங்கீதம் 104 அதிகாரத்துல 9 வசனமா பாருங்க. உன் முகத்துக்கு என்ன பூசு? இந்த வசனம் உண்டு. ஹalleluya. ஆமென். முகங்களை எது உண்டாக்கும்? चेहरे को क्या रौनक लाती है? ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா? एक क्या है? முகங்களுக்கு எல்லாத்தோட பெஸ்ட் அபிஷேக நிறைவு இருக்கு பாத்தீங்களா? अभिषेक की भरपूर जो அது ஒண்ணே போதும். ஹalleluya. है. அபிஷேக நிறைவு முகத்துல இருந்துச்சுனா पूरी होगी तो அதுக்கு மிஞ்சின கலையும் கிடையாது, उससे रौनक और कुछ नहीं, எதுவும் கிடையாது. ஆமென். வேற லெவல். ஒரு சில விசுவாசி பாத்தீங்கன்னா ஹalleluya இந்த என்னமோ தடவி कुछ ना कुछ கெடுத்து चेहरे को சிஸ்டர் लगाते இது हैं. எப்படி ஆயிட்டு அப்படி இப்படி எப்படி ரொம்ப அழகு வயசுக்கு ஏத்த மாதிரி காலம் செல்ல செல்ல கிளவி ஆகிட்டு தான் இருப்பீங்க. हम वक्त गुजरते हुए तो बूढ़ी होएंगे. வயசு ஆகவே அது தன்மை வெளிப்படும். खुद दिखेगा. ஆணா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும். कोई भी हो. ஆமென். आमीन. முதிர் வயது ஆவன்னு சொல்லி கர்த்தர் தான் சொன்னாரு. அத மறக்க முடியுமா? हम जानते हैं. நீங்க இந்த அழகு பார்க்க வந்தீங்கன்னா உங்களை ஆமா 25 வயசு குமரி ஆக்கிடுவாங்க. ஏமாத்து. जो तुमको जवान कर दे कहते हैं. நம்பி போவாதங்க. उसको मानकर मत जाइए. आप आके बहकाए जाएंगे. हालेलुया. தேவல்ல. जरूरत नहीं है. आमीन. हालेलुया. अभिषेक कலை. अभिषेक की रौनक जो है मिंजना कला उंडा? इससे और बड़ी खूबसूरती है क्या? आमीन. ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும், मर्द हो औरत हो, आखिरी जमाना है. आमीन. हम संभल के रहे. முகத்துக்கு என்ன? திரும்ப வாசிங்க சத்தமா. ஜீசஸ் என்னையும் எத்தனை நான் சொன்னது தானே சங்கீதம் 15 சோத்ரம். ஆமென். ஹalleluya. ஹalleluya. அதனால
எண்ணெய் தேய்ச்சதோட நிறுத்திக்காங்க. சரியா? इसे तेल लगा रहे हैं ताकि रोक வேற லவ்லி வேண்டாம், ना फेयर एंड लवली வேற चाहिए, எந்த லவ்லி வேண்டாம். ஆமென். कुछ नहीं चाहिए. ஹalleluya. हालेलुया. காலம் கடைசி. ஆமென். आखिरी जमाना है. சோத்திரம். சரி, இப்போ என்ன பார்த்தோம்? காலம் கடைசி என்பதற்கு இயேசு சொன்ன சில அடையாளங்களை பார்த்தோம். ஆமென். निशान को हम देखे, हमने இயேசு சொன்ன அடையாளங்களையும் பார்த்தோம். हम निशान को பவுல் देखे. பரிசுத்த ஆவினாலே வரக்கூடிய காலத்திலே எப்படிலாம் இருக்கும் என்று ஆவினாலே பவுல் மூலமா எழுதப்பட்ட காரியம் இப்ப பார்த்தோம். आने वाले जमाने में पौलुस ने भी कुछ कहा बात, அதுவும் நம்ம காலத்துல நடந்துட்டு இருக்கு. हमारे जमाने में हो रहा है. சரி, அப்போ இப்படி எல்லாம் இருக்கிறபடினால் ऐसे होने से தேவ ஜனமே நீங்கள் நானும் உணர்ந்து கொள்ள வேண்டியது, அறிந்து கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா? अब हम क्या जानना है? லூக்கா 12 அதிகாரம். லூக்கா 21 வாசிங்க. இல்ல ஒரு நிமிஷம். லூக்கா 21:20 வாசிங்க. பார்த்தீங்களா? எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை காணும் போது, जब यरूशलेम को चारों तरफ घेर लेंगे, சூழப்பட்டிருக்கா இல்லையா? அப்ப சொல்லுங்க. चारों तरफ घेर लिया है, अभी சூழ்ந்துதான் இருக்கு, இப்போ अभी घेरा हुआ है. ரெடியா இருக்கு. எப்ப என்ன ஆகும் தெரியாது. कब क्या होगा அந்த पता பொசிஷன்ல नहीं. இருக்கு. நல்ல கேட்டுங்க. ऐसे हालात में திடீர்னு அட்டாக் ஆக போகுது. कभी कुछ हो सकता திடீர்னு है, பயங்கரமான போர் வரப்போகுது. कुछ भी हो सकता है. ஹalleluya. हालेलुया. இனி வரக்கூடிய போற अब के जो होने யாரும் சமரசம் செய்து कोई उसे சமாதானத்துக்கு வழியே கிடையாது. शांति का कोई बहाना नहीं கிடையாது. है. பயங்கரமான துயரத்தை இந்த பூமி சந்திக்க போகுது. बड़े आके हालेलुया. बुराई को आके आमीन. देखने वाला है. 21 வாசிங்க. 21 से पढ़ सकते हैं. அதே இதுல ஹalleluya. हालेलुया. இதே போல ऐसे ही இங்க நடந்துச்சா இல்லையா? உலகம் முழுதும் ऐसा हुआ ना. कब हुआ? கொரோனா காலத்துல पिछले समय யாரும் எங்கேயும் कोई कहां पर போக முடியாது, வர முடியாது. जा नहीं सकता, आ नहीं सकता. ஹalleluya. இது ஒரு பிக்சர் உங்களுக்கு, எப்படி சாம்பிள். एक निशान அப்போ है वो. இனி வரக்கூடிய காலத்துல எப்படி இருக்கும்னு आने के பாருங்க. जमाने में कैसा होगा देखिए. இதெல்லாம் பார்த்து நீங்கள் சுதாரித்து நாம் ஆயத்தமாக விட்டால் ये देख के संभालना है. கடினம் வருகிறது. ये तो बहुत मुश्किल ஹalleluya. बात है. ஹalleluya. हालेलुया. கடினம் मुश्किल है. ஹalleluya. வாசிங்க திரும்ப. 20 இப்போ எத்தனை வாசி? 21 வாசிங்க. ஆமென். 35 வாசிங்க. ஹalleluya. பிடிச்சா கண்ணியை போல் एक फंदा जैसा உலகம் எங்கும் ஸ்தம்பித்து முடங்கின ஒரு நிலை. ஆமென். थम जाएगी, फंदा பூமியில் हो குடியிருக்கிற जाएगा. எல்லார் மேலும் கண்ணியை போல் சதிரியா வந்தது. सब कुछ फंदा जैसा आएगा. யாரும் இப்படி வரும்னு கனவுல கூட நம்ம நினைச்சு कोई भी பார்க்கல. इस बारे में सोचा भी नहीं होगा. தோன்றவில்லை. उनके ख्याल में भी नहीं ஹalleluya. होगा. திணறிட்டோம் எல்லாரும். ஆமென். ஐஸ்வர்யவான் முதல் கொண்டு अमीर से लेकर எல்லாருக்கும் திணறல் உண்டாயிற்று. सबको எங்கும் घबराहट. போக முடியாது. कहां पर नहीं அப்ப जा सकते. இதுவே இப்படி இருக்குமானால் ऐसा होगा तो இனி வரக்கூடியது பயங்கரம். आने वाला जमाना बहुत ही ஜீவிக்க खतरनाक முடியாது, கிரகிக்க होगा. முடியாது. हम उसे அதனால बर्दाश्त नहीं कर सकते. ஆயத்தப்பட்டிருங்க. ஆமென். तैयार रहे हम. ஆயத்தப்பட்டிருங்க. तैयार रहे हम. ஹalleluya. हालेलुया. தேவன் பெருமைக்கு எதிர்த்து நிற்கிறார். प्रभु घमंड के பெருமையை खिलाफ रहता இறக்கணும். है. ஹalleluya. தற்பெருமையை இருக்கணும். जो अपने से प्यार ஹalleluya. करता है उसे प्रभु ஆமென். खिलाफ रहता 22 है. வாசிங்க. அதே இதுல 22 இவைகளே எழுதியிருக்கிறபடி நீதியை சரி கட்டும் நாட்கள் இவைகளே. इंसाफ करने ये समय ஹalleluya. है. நீதியை சரி கட்டும் நாட்கள் வருது. इंसाफ जो करने का वक्त आया है. 28 வாசிங்க. 28 को पढ़े हम. ஹalleluya. இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது ये जब होगा உங்கள் மீட்பு तुम्हारा छुटकारा करीब है. மீட்பு சமயமான காலத்திலே நீங்கள் நான் வாழுகிறோம். छुटकारा இத वक्त पर होगा. ஆமென். மீட்பு சமயமா இருக்கிற காலம். आमेन. छुटकारा करीब है. காலம் செல்லாது, वक्त नहीं हो மீட்பு कम है. சமயம். छुटकारा करीब है. சரி, ஒரு காரியத்தை நம்ம அறியணும். एक बात जानना है. கிறிஸ்து मसीह வாசல் படியில் வந்து எத்தனை காலம் ஆயிட்டு சொல்லுங்க அப்போ. चौखट पर வாசல் कितना படியில் समय हो வந்துட்டே चुका அப்படிங்கறல. है. चौखट पे आया कहता है, दरवाजे पे आया இத நீங்க எப்படி நீங்கள் நானும் அறிய முடியும்? ये कैसे हम जान सकते हैं? அறிய முடியும். जान सकते हैं. 1948 48 மே மாதம் में 14ஆம் தேதி 14
இஸ்ரவேலுக்கு என்று ஒரு நாடு பிரகண்டனப்படுத்தப்பட்டது இல்லையா? தனி நாடு. इजरायलियों के लिए अपना खुद का मुल्क हुआ. வாசல் படியில் வந்துட்டார். तब वो के दरवाजे पे आया. வசந்தம் சொல்லுதே, வாசல் படியில் दरवाजे पे आया. எப்படி வந்துட்டார்? कैसा आया? மத்திய 24 मत्ती 24 32 வாசிங்க. 32 துளிர் விடும் போது, இதுதான் இந்த அத்தி மரம். இது யாரை குறிக்கிறது? अंजीर का पेड़ क्या दिखाते हैं? इजरायलियों को दिखाते हैं. इजरायलियों को दिखाते हैं. இஸ்ரவேலரை. ஹல்லேலூயா. அப்போ அந்த துளிர் விடுறது எது? जब आके वो மரத்துல இல்ல, இஸ்ரவேலுக்கு என்ற ஒரு நாடு. அது துளிர் விடுறதுக்கு சமமா இருக்கு. துளிர் விட்டது இல்லையா? मुल्क आके पैदा होता है वही है. அப்ப இந்த அது எத்தனை வருஷம் ஆச்சு? கணக்கு போடுங்க. இன்னைக்கு 76 வருஷம் இருக்குமா? 76 அப்படிதானே? வாசல் படி அருகாமை தேவன் வந்து நிக்கிறார். दरवाजे पर है. 76 வருஷம் ஆயிற்று. 76 கடந்து போயிட்டு. ஆமென். அப்போ எவ்வளவு சீக்கிரம் என்பதை நீங்க அறிந்து கொள்ளுங்க. कितना करीब जान ले. வந்து நின்னுட்டார். ஆனாலும் ஜனங்களுக்கு உணர்வு இல்ல. அதே சண்டை தான், அதே கோல் தான், அதே பொறாமை தான். लोगों को वो एहसास ही नहीं நடந்துட்டு இருக்கு எல்லா சபையிலும். सभी कलीसिया में. எப்படி போவியே? कैसे जाएंगे आप? எப்படி போவோம் நம்ம? कैसे जाएंगे हम? ஆயத்தமா இருக்க வேண்டிய அவர் வாசல் படியில் வந்துட்டார். तैयार है, वो दरवाजे पर ही है. மரம் துளிர் விட்டது. जब आके अंजीर का पेड़ में फल आके आया. அவர்களுக்கு அந்த நாடு எப்பொழுது உண்டாயிட்டோ, उनका जब मुल्क हुआ, அத்தி மரம் துளிர் விட்டது. इसमें अंजीर जो आके इस प्रकार आके वो எப்பவுமே ஆண்டவர் இயேசு நீங்க இஸ்ரவேல் அந்த மரத்தை அத்தி பழம், இந்த திராட்சை செடி இப்படி எல்லாம் பேசிட்டு வரல. இது வந்து மரத்தை பேசல, அதை எக்ஸாம்பிள் காட்டி இஸ்ரவேலரை பேசுவாரு. நீங்க வசனத்தை நீங்க கவனிச்சு பார்த்தா தெரியும். ஹalleluya. वचन को देखे तो पता चलेगा. ஹalleluya. हालेलुया. ஆமென். அது ஆழமா நீங்க படிச்சாதான் தெரியும். आप पढ़ेंगे तो जान सकते हैं. திராட்சை செடி தான் எல்லா ஊர்லயும் இருக்கு. காக்கி இந்த நாசி கிட்ட போனீங்கன்னா குத்து குத்தா இருக்கு திராட்சை செடி. எப்படி இதே இஸ்ரவேல் செடி இருக்காரு. கடைசி காலத்துக்கு முன்னாடி அடையாளத்தை சொல்றாரு. அத புரியணும். ஹalleluya. हालेलुया. ஆமென். அப்போ காலம் எவ்வளவு சமயமா ஆயிட்டு அறிந்து கொள்ளுங்கள். ஆழிவு விளிம்பில் இருக்கோம். நம்ம பரலோகத்துக்கு போனா ஆயத்தமடையும். हम तैयार होना है अगर स्वर्ग जाना है तो. ஹalleluya. हालेलुया. அதுக்கு அப்புறம் 33 வாசிங்களா? மத்திய 24ல பாத்தீங்களா? சமயமா இவைகளை காணும்போது அத்தி மரம் துளிர் விடும் போது, அப்ப துளிர் விட்டு जब अंजीर के पत्ते जब निकलते हैं 76 வருஷம் 76 साल हो गया है. பாத்துக்கங்க எவ்வளவு அழிவு விளிம்புல நம்ம நிக்கோம் என்பதை. हम कितने तबाही के कितने करीब हैं. நம்மளுடைய வாழ்க்கையில इंसान की வீட்டு ஜெபமே சரியா இல்ல. வீட்டு ஜெபமே சரியில்லை. घर में भी प्रार्थना ठीक 5 மணிக்கு எந்திரிக்கிறது கிடையாது. 5 बजे उठते नहीं है. எப்படி எப்பமாவது எந்திரிச்சது உண்டு இல்ல? நான் எந்திரிக்காம இல்ல. அந்த 25 வருஷத்துக்கு முன்னாடி 15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அந்த அந்த ஸ்பிரிட் இப்ப இல்ல. 25 साल 15 साल पहले वो आत्मा नहीं समझ के सोए हुए हैं मंद में. हालेलुया. हालात में है. சரி பண்ணிக்காங்க. ஆமென். हम ठीक हो जाए. हालेलुया. हालेलुया. ஜீசஸ். நான் சொல்றது தப்பா இருந்தா இப்பமே கேள்வி கேட்கலாம். இல்ல நீங்க தப்பா சொல்லுங்க கேளுங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஹalleluya. हालेलुया. உணர்த்தப்பட்டதான் சொல்றேன், நல்லதுக்கு தான் சொல்றேன், உங்களை பலப்படுத்ததான், आपको बल करने ஆயத்தப்படுவதற்கு, तैयार होने के लिए. ஹalleluya. உங்களை குத்தி பேசுவதற்கு அல்ல, आपको आके चोट पहुंचाने के नहीं. அப்ப எவ்வளவு காலம் சமீபம். कितना करीब है हम. हालेलुया. சரி, இன்னொரு அடையாளம் और एक निशान, பூமியினுடைய கடைசி காலத்துக்கு உண்டான அடையாளம், आखिरी जमाने का निशान. ஆதியாகமம் 6:11 பூமி எப்படி இருக்கும், जमीन कैसी होगी, கடைசி காலத்தினுடைய தோற்றம், பூமியின் தோற்றமும் மனிதர்களும் எப்படி இருப்பார்கள். ஹalleluya. அதேதான். ஆமென். ஆமென். யாருக்கனே இருந்துச்சு இல்லையா, அதே சேம் மாடல் இப்ப இருக்கு. ஆமென். जैसा नोआ के जमाने में था वैसा अब ये देखते हैं. மறக்கவே முடியாது. ஹalleluya. हालेलुया. அதனால தான் தேவன் சொன்னார், प्रभु ने कहा நோவா காலத்தில் எப்படி நடந்தது, जैसे नोआ के जमाने में हुई அப்படி மனுஷகுமாரன் வரக்கூடிய காலத்திலும் वैसे मनुष्य के पुत्र के जमाने में भी அப்ப होगी. மனுஷகுமாரன் வரக்கூடிய காலகட்டம் எது, मनुष्य पुत्र का आने का जमाना क्या है, यही है. இதுதான் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டம் தான். यही வேற जमाना காலம் है இல்ல. और कोई இந்த जमाना காலம் नहीं. அப்படி இருக்கு. ये वक्त ऐसा है. हालेलुया. கொடுமை, बहुत भयानक. கொடுமையின் கொடுமை. ஹalleluya. हालेलुया. இவைகள் எல்லாம்
இந்த காரியத்தை ஏன் உங்களோடு பேசுகிறேன்? ये मैं क्यों आपसे बात करता हूँ? நீங்கள் ஆயத்தம் அடைவதற்கு உணர்வடைவதற்கு आप तैयार நான் रहे। ஆயத்தம் அடைஞ்சு உணர்வடைவதற்கு आप ये एहसास होकर तैयार रहे। ஹalleluya हालेलुया। ஆமென். எரேமியா 8 எரேமியா 8 यिर्मयाह 8 8 எரேமியா 8 அதிகாரம் 7 ஜீசஸ் ஆ ஹalleluya போதும். பாத்தீங்களா? படிங்க படிங்க. ஹalleluya. हालेलुया। இதை யார சொன்னார்? இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் பேசும்போது इस्राएलियों के ஐயோ कहने के वक्त என் ஜனங்களோ मेरे लोग கடைசி காலத்துக்கு உண்டான அடையாளமெல்லாம் நிறைவேறி அவங்க கண்களுக்கு முன்பாக நிறைவேறி கொண்டிருக்கிறது. नजरों के सामने हो रहा है। இவர்கள் அதை குறித்து அவர்களுக்கு கவலையோ சிந்தையோ உணர்வோ என்னமோ இல்லாமல் என்னமோ செய்து கொண்டு இருக்கிறார்கள். வருத்தத்தோடு கூட கர்த்தர் இந்த பதிவை வைக்கிறார். बड़े अफसोस से कहता है कि அதே போல தான் இருக்கு. ऐसे यहाँ पर हालेलुया. हालेलुया। குருவி கூட தன் காலத்தை அறியும். अपने वक्त को जानता है। குருவியான் காலத்து குருவிக்கு என்ன வருகையின் காலத்துக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம்? चिड़िया का அவன் என்ன அர்த்தம்? क्या मतलब है? மழைக்காலம் பாருங்க, बरसात जो है மழைக்காலத்தினுடைய அந்த மலையினுடைய அந்த சில அந்த குளிர்ந்த காத்து அந்த வாசனை அந்த அந்த என்ன சொல்லுவாங்க அந்த மண் வாசனை போல ஒரு வாசனை அடிக்கும். அது புரிஞ்சுக்கணும். அப்ப மழைக்காலம் நெருங்குது. तो बारिश அப்ப என்ன செய்யணும்? தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு ஆயத்தம் அடையும். वो अपने आप को बचाने के लिए क्रिया करता है। ஞானம் கூட நமக்கு இல்ல, वो भी हमको नहीं है। குருவி கூட அறிஞ்சிருக்குது. எப்படி? चिड़िया जानते हैं। ஹalleluya हालेलुया। ஹalleluya. காட்டு புறாக்கள் கூவுது, சத்தம் கேக்குது. जंगली जो कबूतर ஆமென். जाके காட்டு पुकारते புறாவில் हैं। என்ன? இயேசுவின் சத்தம். यीशु की ஆமென். आवाज। இயேசுவின் சத்தம். यीशु की ஹalleluya. புறா கூப்பிட்டு ஒரு பயன் இல்ல. कबूतर पुकार कोई मतलब नहीं। ஆமென். ஒரு புறாவுக்கு அடையாளமா அவர் சத்தம் கேக்குது. इसकी அவருடைய आवाज சத்தம் सुनता है, கேக்குது. इसकी आवाज सुनता है। ஹalleluya. हालेलुया। அதை கேட்டு நாம் உணர்வடைய வேண்டும். ஹalleluya. सुनकर இதெல்லாம் வருகைக்கு உண்டான அடையாளம். ये सब निशान ஆமென். है। இப்போ எத்தனை வாசித்தோம்? எரேமியா 8:7. ஆமென். வாசித்தோம். ஆமென். 11 உன்னத பாட்டு 2 அதிகாரம் 12. ஹalleluya. உன்னத பாட்டு 2 அதிகாரம். பாத்தீங்களா? காட்டுப்புறாவின் சத்தம், இயேசுவின் சத்தம் கேக்குது. ஆமென். ஹalleluya. 13 வாசிங்க. இங்க பாருங்க, அத்திப்பழம் காய் காய்த்தது, பின்பு திராட்சை செடி அப்படிங்கும்போது ஒரு காரியம் எனக்கு நினைவுப்படுது. இந்த திராட்சை செடி யாரை குறித்து சொல்லுதாரு? ஏசாயா 5:7 வாசிங்க. அவருடைய முழு ஆதாரம் நமக்கு உண்டாது. இஸ்ரவேலே. ஹalleluya. பாத்தீங்களா? திராட்சை செடியை சொல்லி யாரோட ஒப்பிடாது. ஹalleluya. இஸ்ரவேலே. ஆமென். அப்போ கர்த்தர் சொல்லுகிற ஒவ்வொரு காரியமும், இஸ்ரவேலே உனக்கு கிடைத்த இந்த நாளிலேயாவது உனக்கு ஏற்ற ரட்சிப்பை தெரிந்து கொள். இதோ கர்த்தர் வருகிறார், இதோ சீக்கிரமாய் வருகிறார். அவர் வருவதற்கு முன்பாக இந்த பூமியிலே அடையாளங்கள், சில அடையாளங்கள். ஆமென். நமக்கு தீர்க்கதரிசனமே ஒரு அடையாளம். ஆமென். தீர்க்கதரிசனமே நமக்கு ஒரு கடிகாரம். ஆமென். இந்த கடிகாரம். ஆமென். ஹalleluya. ஒவ்வொரு தீர்க்கதரிசனமும் ஒரு டைமிங்கை நமக்கு, கடிகாரமானது ஒவ்வொரு டைமத்தை நமக்கு சரியாய் காமிப்பது போல இந்த தீர்க்கதரிசனமானது நடைபெறும் போது நமக்கு உணர்த்தும். நீங்கள் சுதாரிப்பதும் சுதாரிக்காமல் இருப்பதும் அது உங்களை பொறுத்தது. ஹalleluya. ஆனால் கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார். प्रभु जल्द आने वाले हैं। உண்டான ஆமென். சோத்திரம். அப்போ இதை குறித்து இப்ப என்ன வாசித்தோம்? 13 हमने திராட்சை. ஹalleluya. உன்னத பாட்டை வாசித்தோம். ஆமென். 2:13 வாசித்தோம். ஹalleluya. வாசிங்க. சரி. திராட்சை. ஆமென். இப்போ ஏசாயா 1 அதிகாரம் 3 வசனத்தை வாசிங்க. அதை யாரை குறித்து? பார்த்தீங்களா என்ன சொல்றாரு? இஸ்ரவேலோ அறிவில்லாமலும். பார்த்தீங்களா? அதே நிலை தான் இப்போ. अभी यही हालत हम देखते हैं। ये भी ये हालत देखते हैं हम। நம்மளும் கம்மி கிடையாது, அதே நிலை தான் இப்போ இருக்கு. ये हालत में हम है। ஆயத்தமெல்லாம் சொல்ல முடியாது யாரும். तैयारी नहीं है। ஹalleluya. அதெல்லாம் சும்மா ஆயத்தமெல்லாம் கிடையாது. तैयारी नहीं है। ஹalleluya.
அதனால தான் கர்த்தர் பேசுறாரு. इसे प्रभु कहता है ஹalleluya. हालेलुया। என் ஜனங்களோ கழுதை கூட வாசிங்க, गधा भी जो है கழுதையா அது கூட தன் எஜமானை अपने साहेब की चरनी को அறியும். चरनी को जानता है। கழுதை கூட அறியும், ஐயோ என் எஜமானன். अपने मालिक ये करके गधा भी जानता है। इस्राएल கர்த்தருடைய வருகை குறித்தோ ரட்சிப்பை लोग குறித்தோ के प्रभु के उद्धार के बारे में कोई एहसास சிந்தையும் இல்லாமல் कोई सोच को ख्याल नहीं, பாரம்பரியத்தினால மூடப்பட்டு पारंपरिक के डूबे हुए हैं, प्रभु के छोड़ते हैं, இருக்கிறார்கள். ऐसे है। ஹalleluya. हालेलुया। அப்ப இது இந்த வார்த்தையை நாம் வாசிக்கும் போது ये वचन पढ़ने के बाद நாம் அறிந்து கொள்ள வேண்டியது காரியம் என்ன? हम क्या जानना है? உணர்வடைந்து ஆயத்தமடைய வேண்டும். हम आके அதான். तैयार होना है। ஹalleluya. ஹalleluya. हालेलुया। தானியேல் 3 அதிகாரம் இன்னும் ஒரு அடையாளம். दानियेल 3 இதுதான் பயங்கரமான அடையாளம். ये அது एक बहुत ही இப்ப भयानक சொல்ல போற காரியம் இப்போ வரப்போகுது. நல்லா கேட்டுக்கணும். अब जो होने वाली பயங்கரம். बात आने वाली है। தானியேல் 3:24 வாசிங்க. दानियेल 3:24। ஹalleluya. ஆ ஆ ஆ ம் இல்ல ஒரு நிமிஷம். அதாவது தானியேல் 7 அதிகாரம் 24. ஜீசஸ். दानियेल 7:24। ஆ ஆ ஆ ஒரு நிமிஷம். அந்த வேற ஒருவன் எழும்புவான். இவன் தான் யாரு? तो 10 सिंह में से एक उठेगा, வரப்போகிற அந்த கிறிஸ்து. आने वाला गैर मसीह एंटी ஆயத்தம் क्राइस्ट। ஆயிற்று. ये सब तैयार हो रहा है, ஆயத்தம் ஆயிற்று. तैयारी चल रही है। கொரோனா காலத்திலே அந்த லாக்டவுன் போட்டாங்களா? कोरोना में जो लॉकडाउन हुआ, தன் கைவசமா कुछ ஆயத்தம் चीजें பண்ணிட்டான். अपने काबे में कर रहा है। இப்போ இங்கங்க अब भी வந்து ஆட்சில அமரணும். आके वाके அந்த से கட்டத்துல आके இருக்கு. अपने எவ்வளவு உச்சகட்டத்துல गद्दी இருக்கோ में बैठना அதை है। கவனிச்சுக்காங்க. ஹalleluya. हालेलुया। திரும்ப 25 வாசிங்க. ஆ ஆ ஒடுக்கி பாத்தீங்களா? ஒரு நிமிஷம். காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான். இப்போ ஒரு காரியம் நினைவுக்கு வருது எனக்கு. व्यवस्था को बदलने की कोशिश करेगा वो। சரி, காலத்தையும் காலத்தையும் நேரத்தையும் சமயத்தை மாற்றக்கூடியது யாரு? दिनों को वक्तों को कौन बदलता है? प्रभु बदलता है। 2:21 வாசிங்க. அதுக்கு दानियेल 2:21 को पढ़ेंगे हम। யாரு? தேவன். அப்படிதானே? அப்ப இங்க வருகிறவன் தேவன் தான மாத்த முடியும். प्रभु इसी बदल सकता है ना वक्त को। அந்த கிறிஸ்து एंटी क्राइस्ट என்ன गैर செய்தானா? मसीह காலத்தையும் பிரமாணங்களையும் அப்படின்னா கர்த்தருடைய वक्त को, अव्यवस्था को, आज्ञा को पलटता है, बदलता है। ஆத்தியமைப்பான். வரப்போறான் அந்த கிறிஸ்து குறித்து பாத்தீங்களா? இந்த गैर காலகட்டத்தில் मसीह के बारे में देखते हैं। இந்த காலகட்டத்தில் வாழுகிறோம். ऐसे जमाने में रहते हैं, கவனம் हम संभाल के रहे। हम வரப்போகிறான். आने वाला அவனுக்கு है, குருசி ஆயத்தமா இருக்கு. उसके लिए 10 கொம்பு, गद्दी तैयार 10 है, ராஜ்யம். 10 सिंह। அது அந்த கிறிஸ்துக்கு சாதகமாய் முன்னோட்டமா எப்படி இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்னாடி யோவான் தான் வழியை ஆயத்தப்படுத்த வந்தாரோ, जैसे यीशु के அதே लिए போல यूहन्ना ने तैयार அந்த किया கிறிஸ்து रास्ता, வருவதற்கு முன்னாடி ஒரு கூட்டம், சில தேசங்கள் அவனுக்கு சாதகமான ஆயத்தங்கள் நடந்துட்டு இருக்கு. ஆனா நமக்கு உணர்வு இல்லை. ஹalleluya. हालेलुया। நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இங்க எப்படி ஒருத்தர் கெடுத்து பேசிக்கிட்டு கிடக்கும். எப்படி ஊழியக்காரன் தான் எல்லாம் அப்படிதான் அதே நிலையில தான் கிடக்குங்க. विश्वास वैसा हो। எப்படி போவியே? कैसे எப்படி जाएंगे हम? போவியே? कैसे जाएंगे हम? எப்படி கேக்கேன்? ரிக்வெஸ்ட்லாம் பண்ண முடியாது. மிகுந்த கோபத்தோட ஒரு सिफारिश ஆண்டவர். नहीं कर सकते हम। சரியான உண்மை உள்ள ஊழியக்காரனே அவனுக்கு மட்டும் தான் சீட் அங்க. जो सच्चा सेवक ஒண்ணும் होने की பேச்சுக்கல இடம் जगह கிடையாது. है और किसी का ஹalleluya. हालेलुया। நேத்து வந்தவன் உண்மையா இருந்துட்டோம்னா போயிருவான். जो சரி, सही நீங்க है 50 वही வருஷமா जाएगा। செஞ்சு பயன் இல்ல. 50 साल ஹalleluya. கவனம். समझ के रहे हम। ஹalleluya. हालेलुया। அப்ப பாருங்க எப்படிப்பட்ட காலத்துல இருக்கோம். कैसे ஹalleluya. जमाने में हम, கொடிய காலத்துல வந்துட்டோம். ஆமென். बुरी இதெல்லாம் जमाने में हैं। ஏன் இந்த காரியத்தை ஒப்பிட்டு பேசினேன்? क्यों ये கடைசி காலத்துல बराबरी किया? அடையாளம். आखिरी जमाने का ये निशान है। அப்படிதானே? ऐसा है ना? ஹalleluya. हालेलुया। இன்னொன்று வெளிப்படுத்தின விசேஷம் 13:17 வாசிங்க சகோதரி. प्रकाशित 13:17। ஜீசஸ். ஆமென். ஆ ம் ஹalleluya. முத்திரை. ஆமென்.
முத்திரை मोहर जो है இந்த முத்திரை யாரை குறிக்கிறது? किसे दिखाती है? அந்த கிறிஸ்து, அப்படிதானே? गैर मसीह को दिखाती है। அதே 13 18 வாசிங்க. கணக்கு. இப்போ இங்க இருங்க, அந்த முத்திரை இருக்கட்டும், இந்த நாளையாவது கணக்கு பார்த்து சரிங்க. எப்படி முத்திரை நடக்கிற ஒவ்வொரு காரியம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் அன்றைய வருகைக்கு அடையாளமா இருக்கு. இதையாவது உங்களுக்கு நிதானிக்க தெரியணும். நிதானிக்க தெரிகிறது மாத்திரம் இல்ல, நிதானிக்க தெரிஞ்சு நம்ம ஆயத்தம் அடையணும் அப்படிங்கிற நிலைப்பாடு நமக்கு இருக்கணும். அப்ப இந்த முத்திரை, ஆமென், எப்படி 18 வாசிங்க. அந்த முத்திரையுடைய ஞான விளங்கும் புத்தியுடையவன் கணக்கு பார்க்க உள்ளவன். அல்லேலூயா. புத்தியுடையவன் 600 जो अकलमंद है जो है वो आके इस अंक को समझे। 666 आमेन 600 हालेलुया 66 எவ்வளவு சமயமா கர்த்தருடைய வருகை कितने करीब है प्रभु का आगमन, ये एक आके निशान है। और एक है வெளிப்படுத்தின விசேஷம் 17 प्रकाशित 9 को पढ़े 17:9 மலைகளாம். இன்னொன்று 10 வாசிங்க. இன்னும் வரவில்லை, அவன் தான் இப்ப வர போறான். அல்லேலூயா हालेलुया। இன்னும் அல்லேலூயா एक अभी आना है, नहीं आया नहीं। ஆமென். அவன் வரான். ஆமென். அவன் தான் வர போறான். वो आएगा, அவனுக்காக எல்லாம் ஆயத்தமாயிட்டு இருக்கு. उसका तैयार हो, அதுக்குண்டான சூழல் நம்மளை நெருக்கிட்டே இருக்கு. उसकी परिस्थितियां हो रही நம்ம है, என்ன செய்து கொண்டிருப்பதை அவங்க சோதிச்சு பார்த்துக்காங்க. जो कुछ हम कर रहे हैं हम देखें हम। हालेलुया 11 वासिங்க. 11 को पढ़े हम। 12 வாசிங்க. பாத்தீங்களா, 10 கொம்புகள் 10 ராஜ்யத்துக்கு அடையாளம். 10 सिंह जो है 10 राजा है। हालेलुया 10 ராஜ்யம். ஆமென். இனி இந்த வல்லரசு அமெரிக்காலாம் கிடையாது இனிமே. अभी ये सुपर पावर आके महाशक्ति से अमेरिका नहीं வர போறான். और कोई आने वाला है, அந்த சூப்பர் பவர் இவனுக்கு சாதகமா போகும். वो आके जो गैर मसीह के पक्ष पे रहेगा। இவன் என்ன சொல்றானோ वो क्या कहता है वही अंगीകരിப்பாங்க, वही मानेंगे, कंट्रोल वर्ल्ड உலகம் முழுவதும் கொண்டு வர போறான். पूरी दुनिया उसके काबू में लेकर आएगा। हालेलुया। அதற்கு முன்பாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்திலே ரகசிய வருகையிலே அவர் வருகிறார். அவர் சத்தம் கேட்க இருக்குது, புறாக்கள் சத்தம் கேட்குது. நீ ஆயத்தமா அவரை சந்திக்க, இதுதான் முக்கியம். तो तैयार है कि ஆயத்தம் ரொம்ப முக்கியம். ஹalleluya 17 வாசிங்க. 17 को पढ़िए। அதே இதுல தேவன் தம்முடைய வார்த்தைகள் நிறைவேறும் அவர்கள் தமது யோசனை நிறைவேற்றுவதற்கும் பாத்தீங்களா, ஒரே யோசனை உள்ளவர்களாய் एक ही आके ख्याल में रहे, அந்த தங்கள் ராஜ்யத்தை மிருகத்துக்கு கொடுக்கிறதற்கும் அவருடைய இருதயங்களை ஏவினார். பாத்தீங்களா, மிருகம், அந்த மிருகம் யாரு? அவன் தான் அந்த கிறிஸ்து. ராஜ்யம் அவனுக்கு கையளிக்கப்படும். जो राज्य उसको उसके हवाले की जाएगी, வரப்போகிறான், वो आने वाला है। எவ்வளவு கடைசி காலத்துல நீங்கள் நான் இருக்கிறோம் इतने आखिरी समय में है, நாம் அறிந்து தெளிந்து உணர்ந்து हम जानकर ஆயத்தம் அடைவோம். हम तैयार रहे। हम கர்த்தருடைய வருகை प्रभु का आगमन மிக சமீபம், बहुत ही करीब है। ஹalleluya हालेलुया தானியேல் 2:21 வாசித்தோம். ஆமென். காலத்தையும் சமயத்தையும் அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். போதும், காலத்தின் சமயத்தையும். वक्त और समय को बदलता है, இவன் வந்து எல்லாத்தையும் மாத்துவான். ये सब बदलता है, बदलेगा। வேத பிரமாணங்கள் இங்கங்க பைபிள் இப்போ உள்ள பைபிள்லாம் இனிமே இருக்காது. जो வேற மாதிரி बाइबल பிரிண்ட் है அடிக்கப்பட்டு वो अलग तरीके से குழப்பத்துல போய் प्रिंट किया விடுவாங்க. जाएगा। ஆனா அதுக்குள்ள கர்த்தர் ரகசியம் வந்துரும். उससे पहले प्रभु यीशु आ जाएगा, தெரியுது போற போக்க दिखता பார்த்தா. है। ஹalleluya हालेलुया அதற்கு ஆயத்தம் அடைஞ்சு நீங்களாம் போணும். उसका तैयार अदम हो जाए point. हम, वही पॉइंट நான் இப்ப பேசிக் கொண்டிருக்கிற நோக்கமும் मैं जो அடித்தளமும் कहता என்னன்னா, हूं, நீங்கள் நாம் ஆயத்தம் அடைஞ்சு எல்லாரும் போணும். हाँ पर हम அதுதான் तैयार இப்போ. होना है। ஆமென். அந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் இப்போ பேசிட்டு இருக்கேன். इससे ஹalleluya அப்ப என்ன செய்யணும்? சபையானது हम क्या करें? हम பரிசுத்தம் அடையணும், पवित्र रहना, होना, ஆயத்தம் அடையணும். तैयार होना है। நாம் கண் முன்னே हमारे नजरों के सामने இயேசு கிறிஸ்து சொன்ன यीशु ने जो कहा, அந்த வார்த்தைகள் முதல் கொண்டு बातों को இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி இருந்த தீர்க்கதரிசி மூலமாய் சொன்ன வார்த்தை அதுவும் यीशु के जो पहले जो நிறைவேறி. नबूवत जो है पूरी हुई। ஆமென்.
நிறைவேறிக்கிட்டே இருக்கு. पूरी हो रही है. இனி யுத்தம் பயங்கரமான யுத்தம் வரும். बहुत ही भयानक लड़ाई होगी. பயங்கரமான யுத்தம். भयानक உலகம் ஸ்தம்பிக்க போகுது. दुनिया के रूप पर ஒன்றும் செய்ய முடியாது. कुछ नहीं कर सकते. பஞ்சங்கள் உண்டாக போகுது. अकाल और आके கொள்ள நோய்கள் உண்டாக போகுது. महामारी आएगी. அநேகர் வஞ்சகர் பூமியிலே வஞ்சிப்பார்கள். அது धोखे देंगे. தீவிரமாய் நடக்கும். இனி तेजी से होगी. இதுவரைக்கும் அங்கங்க நடந்துச்சு இல்லையா? पहले இனி தீவிரமாய் அரசாங்கத்தின் உதவியோடு முழு பலத்தோடு மூச்சியோடு வர போறான். அதுல யாரெல்லாம் தாக்கு பிடிக்க போறோம்? பரிசுத்த ஆவினாலே நிரப்பப்பட்டு ஆண்டவருக்காய் வைராக்கியமாய் எவர்கள் நிற்கிறார்களோ அவர்கள் தான் அவரை மறுதளிக்காமல் உறுதியாய் கர்த்தருக்காய் இரத்த சாட்சியாய் மரிப்பதற்கு கூட துணிவார்கள். மற்றவர்கள் அந்த காரியத்தை செய்ய முடியாது. அநேகர் மறுதளிப்பார்கள். அது அவங்க இப்ப யாரும் யாரையும் குறித்து சொல்ல முடியாது. என்னை குறித்து நான் சொல்ல முடியாது. அது அந்தந்த சமயத்திலும் காலத்திலும் நடக்க போகிற ஒரு காரியம். காலம் சமயமா இருக்கிறபடினால் वक्त करीब है. 1 பேதுரு 4:7 पहला पत्र 7:4 1 பேதுரு 4:7 வாசி. पहला पत्र 4:7 எல்லாத்துக்கும் முடிவு சமீபம். பார்த்தீங்களா? தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து ஜாக்கிரதையாக இருந்து கர்த்தருடைய வருகை நாளை சந்திப்பதற்கு என்ன ஆயத்தமா இருக்கு? प्रभु के आगमन के लिए प्रभु के ஜெபத்தில் தரித்திருந்து முழித்திருந்து प्रार्थना में हम रहे. हम ஹல்லேலூயா हालेलुया. ஆமென். லூக்கா 12 அதிகாரத்திலே 54 வசனத்தை வாசிங்க. ஜீசஸ் ஆ ஆ ஆ ஆ ஆ பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. எவ்வளவு அருமையான ஒரு ஓமையை சொல்லி புரிய வைக்கிறாரு. प्रभु ने इस प्रकार के अच्छे दृष्टांत देकर समझाता है. நம்மளே பாருங்களேன், எப்படி देखिए ஜூன் மாதம் மழை வரும் அப்படின்னு நம்ம கணக்கு போடுறோம். அதுக்குண்டான அறிகுறியும் வெளிப்படுது. இதெல்லாம் நிதானிக்கிற மழை வரும். உஷ்ண காலம் ஆடி மாதம் என்ன செய்யும்? ஆடி மாதம் என்ன செய்யும்? காத்தடிக்கும். அப்போ தெரியுதா? ஆடி மாதம்னா காத்தடிக்கும். அப்படி தானே? சரி தானே? அப்படி தானே? அடையாளம் இருக்கா இல்லையா? அப்ப அதை வச்சு அதை நம்ம உணர முடியுங்களா? அப்போ இப்படி எல்லாம் ஒரு அடையாளம் ஏன் கர்த்தர் கொடுத்திருக்காருன்னா, இந்த அடையாளத்தை கண்டு இந்த அடையாளம் சம்பவிக்கும் போதாவது இந்த ஜனங்கள் உணர்வடைஞ்சு சுதாரித்து निशान को देख करके सतर्क हो जाएंगे, संभल जाएंगे. கர்த்தர் கொடுத்திருக்காரு. इसे निशान दी गई है. அப்படி இல்லனா ऐसा नहीं तो எந்த அடையாளம் இல்லனா அப்படியே வருகையின் காலத்தை குறித்து யாரும் அறிந்து கொள்ள कोई निशान के बारे में कोई नहीं जान सकता. தேவன் அப்படி செய்யல. ऐसा नहीं. அடையாளம் கொடுத்திருக்காரு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் சரி உங்களுக்கும் சரி इस्राएली हो या அடையாளம் கொடுத்திருக்காரு. ஆமென். निशान दी है. இப்போ இங்க பாருங்க, இந்த கடியாரம் இருக்கு. ये घड़ी है. மணி எத்தனை? இப்போ ஒரு 11 வைங்களேன். अभी 11 समझ 11 அப்படிதானே? இப்போ ஏதோ ஒரு காரியத்துக்காக 11வது மணி நேரத்தில் நம்ம எங்கேயோ ஒரு காரியத்துக்காக நீங்க போகணும் அப்படின்னு சொல்லி அப்ப என்ன செய்வீங்க? மணி 11 ஆயிட்டுன்னு கவனிப்பீங்க. 11 ஆயிடுச்சு. அப்ப என்ன செய்வீங்க? உணர்வு, ஐயோ சந்திக்கணுமே அப்படின்னு உணர்வு வருது. அப்படிதானே? அப்போ அதே போலதான் கர்த்தருடைய இந்த வருகை நாளைக்கு அடையாளம். ஒவ்வொரு அடையாளமும் நமக்கு ஒரு டைமிங். அதை பார்த்து நம்ம என்ன செய்யணும்? ஆயத்தம் அடைந்து கொள்ளணும். அப்போ இந்த காலம் வந்து ஒரு கொடிய காலமா இருக்குது. கர்த்தருடைய வருகின் காலமா இருக்கு. சபையானது நீங்கள் நானும் ஆயத்தம் அடைய வேண்டும். ஆயத்தம் அடைய வேண்டும். சபைக்கு சரியா கூடி வருவதை விட்டு விடாதங்க. திரும்பியும் சொல்லிட்டேன். அல்லேலூயா. நான் ஒருத்தன் கிடந்து தான் கத்திக்கிட்டு கிடக்கேங்க. அல்லேலூயா. ஆமென். ஆமென். சரியா வரணும். சாக்கு போக்கு சொல்லிட்டு வீட்டுல இருக்க கூடாது. அல்லேலூயா. ஊழியக்காரர் அங்க இருந்து பாண்டுல இருந்து வராரு, டாக்ஸி பிடிச்சு மலையாளத்துல பாண்டுப் से आते हैं बोलो. இங்க பக்கத்துல இருந்துகிட்டு சாக்கு போக்கு சொல்ல கூடாது. यहां पास में रहकर भी हम बहाना ना बनाएं. வேறனுக்கு அங்க பேக்க தாங்கிட்டு போன்னு சொல்ல கூடாது. பெரத்தோடி. அல்லேலூயா. ஹalleluya.
ஆலயத்துக்கு வரணும். ஆமென். आमीन ஆலயத்துக்கு வராம பிற இந்த கண்ணீர் விட்டுலாம் அங்கே சாட்சி சொல்லிக்கிட்டு பயன் இல்லை. ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக வைராக்கியமா இருங்க. காலம் கடைசி प्रभु के ஆயிடுச்சு. लिए गैरत रखे हम கிறிஸ்துவுக்குள்ள போலித்தனம்லாம் கிடையாது, मसीह में कोई டூப்ளிகேட்லாம் கிடையாது. नकली नहीं है உண்மை सब सच है ஆமென். आमीन உண்மை सच है சத்தியம். सच्ची है பிள்ளையா இருந்தாலும் சரிதான், மனைவி இருந்தாலும் சரிதான், சத்தியம். சத்தியத்துக்கு விரோதமா இருக்கா கண்டித்துக் கொள்ளுங்க, विरोध है उसे உணர்த்துங்க. खंडन करें சரினா சரி, जो सही सही है இல்ல गलत नहीं வெட்டுவன்னு துண்டுறேன் முடிஞ்சு. ऐसा ஹல்லேலூயா. हालेलुया பவுல் அப்படிதான் பேசுகிறார். पौलुस ऐसा कहता है பேதுரு பவுலுக்கு மூத்தவர் தானே. पतरस से पौलुस के इस என்ன प्रकार சொன்னாரு? बड़ा है இந்த மாயஜாலம் பண்ணாத. எப்படி நீ மூத்தவனா இரு, ஒருவேளை கர்த்தர் உனக்கு சபையை கட்டுறதுக்கு சாவி கொடுத்தாலும் சரி வச்சிக்கா. தப்பா தவறு செஞ்சா நீ தவறு தான். तो गलत किया तो गलत है करके कहा இந்த மாயஜாலம் பண்ணக்கூடாது. ऐसा ऐसा इस நீ யூத प्रकार நடந்துக்கிட்டு ना करे புறஜாதியை போய் யூத முறைப்படி நடக்கிறது எப்படி இருக்கு? நியாயமா இருக்கும்? गैर धर्मों को இதுதான் நம்ம यहूदी से எல்லாருக்கும். कैसे चलिए कहा कहीं எல்லாருக்கும் இதுதான். सबके लिए ऐसा ஹல்லேலூயா. है। हालेलुया பவுல் போதகத்தை நான் பின்பற்றக்கூடியவர்கள். पौलुस के ஏன் पीछे பவுல் चलने போதகம்? वाले பவுல் போதகம் இயேசு கிறிஸ்துவின் போதகம், यीशु का शिक्षा है கிறிஸ்துவின் पौलुस போதகம். के அதனால தான் பின்பற்றணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேற உபதேசம் அல்ல. அவருக்கு கலாத்தியருக்கு எழுதின 1 அதிகாரம் ஹல்லேலூயா 8-9 வாசிங்க. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷமே அல்லாமல் ஜீசஸ். நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது ம். வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் ஆ அவன் சபிக்கப்பட்டவனாக இருப்பான். ஹல்லேலூயா. हालेलुया பார்த்தீங்களா பவுல் தெளிவா கடைசி காலத்தில் இப்படிப்பட்ட ஓநாய்கள் எப்படி எழும்பும் சரிதானே? भेड़िए आखिर குள்ள में நரிகள் आएंगे। வரும், சபையை கெடுக்கும், சபையை लोमड़ी பிரிக்கும். आएंगे कलिशों को अलग अलग करेंगे ஆயிட்டு எவ்வளவு உண்மை, வேதம் सही बात சத்தியம். है அல்லேலூயா. எது எப்படியானாலும் சரிதான். அல்லேலூயா. நமக்கு அருமையான உபதேசம் பெரியய்யா அவர்கள் மூலமாய் இந்த சபைக்குன்னு 7 அஸ்திபாரத்துக்கு உட்பட்டது. பேதுருக்கு எப்படி கையளிக்கப்பட்டதோ, பேதுருவே இந்த கல்மேல் என் சபையை நீ கட்டுவேன் என்று पत्थर पर கர்த்தர் कलिशे பேதுருக்கு. बांधूंगा ஆமென் ஆமென். அது எது உண்மை அதே போலதான் இந்த சபையை சார்ந்த உபதேசங்கள் பெரியா கொடுத்த உபதேசம். ஆமென். जिस कलिशे को उपदेश இதை के बड़े யார் ने மாத்தினாலும் उपदेश சரி, இதை யாரை மாத்தினாலும் சரி, कोई भी बदलेगी சீரழிஞ்சு तो செங்க சமப்பான். वाकई इस आमेन। प्रकार के तितर बितर हो யார் जाएंगे மாத்தினாலும் சரி, சீரழிஞ்சு செங்க சமப்பான், விட்டுட்டு ஓடுவாங்க. सब भागेंगे இந்த உபதேசத்துக்கு உட்பட்டிருக்கணும். इस उपदेश இந்த के உபதேசத்துக்கு உட்பட்டிருக்கணும். தபேலே. அல்லேலூயா. ஹல்லேலூயா. வேற உபதேசம் அல்ல. और उपदेश नहीं है பெரியாக்கு கர்த்தர் காமிச்ச परिதான் அது மோசேட்ட சொல்லும்போது, மோசேயே நான் உனக்கு காமிச்ச பிரகாரம் அப்படிதானே மாறுதியா जो அப்படியே नमूना तुमको दिखाया मैंने மாறுதியா. उस नमूना को நோவாக்கும் எப்பா அந்த அளவு எப்படி 300 அடி நீளம், 30 அடி 50 அடி அகலம், 30 அடி உயரம் அப்படிதானே மாறுதி. एक नमूना प्रभु ने दिया கூட்டி குறைச்சலாம் கட்டலாம். கொஞ்சம் ஒரு அரைஞ்சு கூட்டிக்கிடுமா குறைச்சிக்கிடுமா, இது மனுஷன் பண்ணுவான். அப்புறம் முங்கிரும் தோணி. அல்லேலூயா. கர்த்தர் சொன்னபடி அந்த மாதிரி தான் வேலை முங்குத கதை தான் சபையும் மாறிடும். மாத்தினா உபதேசத்தை. அல்லேலூயா. மாறுதி. ஆமென். கடைசி வரைக்கும் இந்த உபதேசம் சரியான உபதேசம். இங்கே உள்ள பல விசுவாசிகள் கேட்டு அறிந்து உணர்ந்து தெளிந்திருக்கிறீர்கள். புதிய உபதேசம்லாம் ஒன்றும் யாரும் போதிக்க नया மாட்டாங்க. उपदेश नहीं सिखाया हालेलुया। है हालेलुया இங்கே யாருக்குனே போதித்து அறிந்து நாம் அறிந்து கற்று நிச்சயத்து இருக்கிறதுல உறுதியாருங்க. हम जो सीखते हैं उसमें क्या காலம் கடைசி காலம். रहे அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया அதனால கேட்டீங்களா, நம்ம சபைக்குன்னு சில காரியங்கள் இருக்கு, முறைமைகள். ஆமென். அதை தான் நம்ம கடைசி வரைக்கும் ஆண்டோடைய ரகசிய வரைக்கும் அதுதான், கடைசி வரைக்கும் அதுதான், பரலோகம் போகிறது வரைக்கும் அதுதான். அல்லேலூயா. आखिर तो वही அதில் மாற்று கருத்துலாம் கிடையாது. ஆமென். कोई बदलावट नहीं ஒரு है சிலர் வேற மாதிரி கொஞ்சம் இந்த நவீன முறையில் கொஞ்சம் அப்படி மற்ற சபையில் இந்த பிறந்த மாதிரி எப்படி கொஞ்சம் ஒரு சீப்பை விடுமா சீர் கட்டுரும். आंखों से दूसरे तरीके से करते हैं பார்த்தோம், திருச்சியில் பார்த்தோம், ஒலிம்பிக் கதை எப்படி. அல்லேலூயா. हालेलुया சரி அப்படிலாம் இல்லை. ऐसा नहीं ஊழியக்காரர்கள் அவங்க தான் பாடல் பாடணும், சபையார் விசுவாசிகள் பாடல் பாடணும். ஆமென். सेवक की सिर्फ गाना है ஏட்டிப்பிட்டியான வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்படாது. हमें कैसे ऐसे काम கர்த்தருடைய பிரசனம் இருக்காது. அல்லேலூயா. कोई का उपस्थित नहीं கர்த்தருடைய रहेगी பிரசனம் இருக்காதே. कोई की उपस्थित नहीं रहेगी அல்லேலூயா. हालेलुया எப்படி ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். एक कार्य कहता हूँ मैं ஆரம்ப நாட்களில் இந்த சபையை சேர்ந்த விசுவாசிகள்
विश्वासी लोग எப்படி நீங்க அதிகாலையிலிருந்து ஜெபம் பண்ணீர்களோ, कैसे सुबह प्रार्थना எப்படி ஆலயத்துக்கு தாகமா வந்தீர்களோ, कैसा मंदिर आने लगे, எப்படி ஐக்கியமா இருந்தீர்களோ, कैसे एक भी திரும்பியும் அந்த நாளுக்கு திரும்புங்க. उसमें वैसे रहे. அல்லேலூயா. அதெல்லாம் குறைபட்டிருக்கு. उसमें कमी है. அநேகர் ஆலயத்துக்கு வர மாட்டேங்கீங்க. मेरे मंदिर नहीं आते. அநேகர் சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. बहाना ஆண்டவர் ஏதாவது ஒரு ஆசீர்வாதம் வச்சாருன்னா வந்து முக்காடு போட்டு சாட்சி சொல்லுது. என்னது? फिर गवाही दिए तो आते हैं. 10 பேர் சுகமானா 10 चंगाई पाए. நன்றி கெட்ட பேக 9 பேர் எங்க நன்றி கெட்ட முடியுமா? ஒருத்தன் வந்தான் சாட்சி அந்த ஒருத்தனை போல இருக்கணும். ஆமென். एक जैसा रहे हम. 9 போல இருக்க கூடாது. 9 जैसे ना रहे हम. அது சுயநலவாதி. वो खुद गर्ज அற்புதத்தை பெற்று அவன் எப்படி வருவான்? இப்படிதான் ஒரு சில கூட்டங்கள் இருக்கு இந்த உலகத்துல. अनेक ऐसे लोग சபையில भी हैं. அற்புதம் நடக்குமா? உங்க சபைக்கு வந்தா என்ன கிடைக்கும்? क्या மோசலா சொன்ன மாதிரி செருப்பும் விளக்கு மரம் தான் கிடைக்கும். मोहन सी राशि உன் ஆத்மா தப்பிக்கணும்னா வா, இல்லைன்னா போ, எக்கடி கட்டும் போ. तेरा आत्मा बचेगी. ஏதோ உங்க நான் காப்பாத்துன மாதிரி உன்னையே जैसे मैं तुझे बचाता हूं. இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்களா? உன் ஆத்மா பிழைக்கும். उद्धार पाए तो तेरा जान बचेगी. இல்லைன்னா உங்கள் பாவத்திலே சாவீர்கள். जब अपने पाप में मरोगे तुम. நான் வரும்போது ட்ரெயினில் வரும்போது ट्रेन में आने के समय அந்த ட்ரெயின் வாசல்ல கொஞ்சம் அப்படியே காத்துக்காக நின்னேன். ट्रेन के दरवाजे पे खड़ा था मैं. அப்போ ஒரு சகோதரன் எதிர்த்து நின்னேன். அவரா வந்து என்கிட்ட, ஐயா நீங்க கிறிஸ்தவங்களா அப்படின்னாரு. இல்லை பைபிள் படிச்சுட்டு இருந்தீங்களே அதான் क्रिश्चियन होकर पूछा. கொஞ்சம் வா கொடுத்தாரு என்கிட்ட. முடிஞ்சு அவ்வளோதான். ऐसा हुआ. ஹல்லேலூயா. हालेलुया. அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்துட்டார், என் பக்கத்தில் வந்துட்டார். मेरे पास आया. ஆர்சிக்காரன். रोमन कैथोलिक था. ஹல்லேலூயா. 1 மணி நேரம் பிரசங்கம் ஓடுத வண்டியில். ஹல்லேலூயா. हालेलुया. என்ன பிரசங்கம்? நான் கேட்டேன், நீங்க எந்த சர்ச்சைக்கு போறீங்க? ஆர்சி ரோமன் जाते हैं. அப்போ வாரந்தோறும் உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டேன். வாய் क्या सिखाया करो. அப்போ ஐக்கியமா இருக்கணும், பொய் சொல்லக்கூடாது, பிறருக்கு நன்மை செய்யணும், இப்படி அவ்வளோதானா? भलाई करना है. வேற எதுவும் கற்றுக் கொடுக்க மாட்டாங்களா? ஆமா இதை சொல்லுவாங்க. அப்போ ஞானஸ்தானம் குறித்து எதுவும் சொல்லுவாங்களா அப்படின்னு கேட்டேன். बपतिस्मा के कुछ कहते हैं क्या? ஞானஸ்தானம் எங்களுக்கு தெளிப்பு, அதுல இருந்தா என் பிரசங்கம் சாலும். हमको छिड़का के स्प्रिंकल पेपर. ஹல்லேலூயா. हालेलुया. அதெல்லாம் செல்படி ஆகாது. ஹல்லேலூயா. உங்களுக்கு கற்றுக் கொடுக்கறவங்க சாமியாருக்கும் தெரியல, உங்களுக்கும் தெரியல. सिखाने वाला वो फादर की पता नहीं. இயேசு சொன்னார், प्रभु ने कहा குருடனுக்கு குருடன் வழிகாட்டுவது போல अंधों को रास्ता இயேசு नहीं दिखा கிறிஸ்து எப்படி सकता. ஞானஸ்தானம் எடுத்தார். जैसा यीशु ने இப்போ நீங்க बपतिस्मा உங்களால लिया. தைரியமா சொல்ல முடியாது, நான் ஆண்டவருடைய பிள்ளைன்னு நான் சொல்லுவேன். मैं प्रभु का बेटा के नहीं அப்படி कह சொன்னேன். सकता. मैं எதை कह सकता கத்துக்கணும்? हूँ. எப்படி? இல்லையா நாங்களும் சர்ச்சுக்கு தானே போறோம். हम भी चर्च जाते சர்ச்சுக்கு हैं. போயா, பிசாசும் चर्च சர்ச்சுக்கு जाते வருது. हैं. அது शैतान தெரியுமா? भी आता है चर्च को. பிசாசும் சர்ச்சுக்கு வருது. शैतान भी आता है. என்ன என்னங்க இப்படி பேசுதே? कैसा आपने कहा? பிசாசும் சர்ச்சுக்கு வருது. शैतान भी आता है. पर விதைக்கப்பட்ட வசனத்தை எப்படி எடுத்து போடுதான்? तो कैसा जाके बोया बीज को कैसा वो निकालता है? आएगा वो. சரியா இருந்தா உன்னை அட்டாக் பண்ண முடியாது. अगर हालेलुया. सही को छेड़ नहीं सकता. அப்ப ஞானஸ்தானம் குறித்து बपतिस्मा के बारे में நேரம் என்ன சொல்லணுமோ கரெக்டா. அதுக்கப்புறம் சொன்னாரு, நீங்க சொல்றது சரிதான், आपने जो कहा सही है. கண்டிப்பா நான் அப்படி செய்தேன். मैं ऐसा करता हूँ. ऐसा कर. கர்த்தர் தாமே அவரை ரட்சிக்கணும். प्रभु. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. ஆமென். கர்த்தர் அந்த சந்தர்ப்பத்தை, ஆமென், 2 தீமோத்தேயு 4:2 சொல்லப்பட்டிருக்கு. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் கர்த்தருடைய வார்த்தையே என்ன वक्त சொல்லணும்? मिले படிங்க. या ना मिले. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. हालेलुया. அதைத்தான் செய்தேன். वही किया मैंने. ஆமென். आमीन. ட்ரெயினில் வரும்போதெல்லாம் நான் யாரையும் பார்க்க மாட்டேன், சுவிசேஷம் சொல்லுவேன். और ट्रेन में जाके सुबह के दूसरों को सुसमाचार என்ன सुनाता சொல்லணுமோ हूँ. கரெக்டா அவங்களுக்கு வேண்டியது கரெக்டா அந்த जो कहना वो कहता हूँ. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹல்லேலூயா. हालेलुया. நான் ரோமர் 1 रोमर 1 में 14 வாசிங்க. என்ன சொல்றாரு? நான் வெட்கப்படேன். ஹல்லேலூயா. हालेलुया. வெட்கப்படேன். ஹல்லேலூயா. அதற்காக தான் என்னை ரட்சித்தார், அதற்காக தானே அவர் எனக்காய் இரத்தம் சிந்தினார், அதற்காக தானே தேவன் சிலுவையில் இவ்வளவு பாடுகள் அனுபவித்தார். நான் சுவிசேஷத்தை அறிவிக்காமல் வேற என்னத்தை அறிவிப்பேன்? ஹல்லேலூயா. தீவிரமாய். ஆமென். கர்த்தர் சொல்கிறார், प्रभु कहता है, ஆடுகளுக்குள் உங்களை ஓநாய், எப்படி ஆடுகளுக்குள்ள ஓநாயை அனுப்புது போல भेड़ों के बीच जैसा मैं आके சத்தியத்தை அறியாதவர்கள் भेड़ों के மத்தியில் बीच அனுப்புவார். भेड़ों को जैसा நீ बेइज्जत பேசுங்க. होगा. பவுலே திடன்கொள், पौलुस हिम्मत रख. சத்தியம் இதுவே, பேசு. सच्चाई यही है. ஹல்லேலூயா. हालेलुया. ஆமென். आमीन. இந்த சத்தியத்தை சொல்லுங்க, இது ஆணித்தரமான சத்தியம். इस सच्चाई को कहे हम. நான் சொன்னேன், मैंने कहा மரியாள் मरियम. மரியாள் சொல்றீங்களா? कहते हैं आप. மரியாள் என்ன சொன்னாங்க? मरियम ने क्या कहा? இதையும் கேட்டேன். மரியாள் என்ன சொன்னாங்க கணவர் கல்யாணத்துல?
कानान के அவர் में क्या உங்களுக்கு என்ன कहा? சொல்றாரோ उसने जो कहा है அதன்படி वो तुम என்ன சொல்றாரு? சத்தியத்தை சொல்லுவாரு. வேற என்ன सच्चाई சொல்லுவாரு? से कहा। எப்படி பாரம்பரியத்தை பிடிச்சிக்கிட்டு சொல்லுவாரு? ट्रेडिशन को ना पकड़े हम, அத கேளு, वो से हम सुनो, वही अर्थ है। ஹalleluya அப்படின்னு சொன்னேன். அப்போ உணர், ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, उनको पता है தெரியல. கேட்கும்போது அப்படியான ஆச்சரியமா கேட்காங்க, हैरान தெரியல. होते हैं। ஹalleluya. அப்ப நாம் தான் சத்தியத்தை அறிந்தவர்கள், हम जो सच्चाई को जानते हैं उनको सिखाए हम। ஹalleluya. हालेलुया। 1 கொரிந்தியர் 9:16 சுவிசேஷம் மேல் விழுந்த கடமை मेरे पर गिरवी जिम्मेदारी है। சொல்றாரு, நான் பிரசங்கிக்காமல் போனால் எனக்கு ஐயோ. अगर मैं प्रचार नहीं करता तो मेरे को ஹalleluya. हाय படிங்க. है। आमेन. जीसस. ஐயோ, நீங்கள் ஒவ்வொருவரும் சத்தியத்தை அறிந்தவர்கள் பிரசங்கிக்கணும். हमारे जो के प्रभु के प्रचार करना है। வழக்கம் பேசுவது போலே உங்களை आदतें जैसा हमारे மேடையில் வந்து தான் பெண்கள் பேசணும் அவசியம் இல்லை. घर से काम से ஊர்ல आने போட்ட के கதையெல்லாம் समय பேசிட்டு போகக்கூடாது. எப்படி சுவிசேஷம் सच கொஞ்சம் खुशखबरी இடம் கிடைக்கான்னு பார்க்கணும். அப்படியே பழத்துல ஊசி போட்ட மாதிரி கர்த்தருடைய வார்த்தையை मौका मिलते हुए कि प्रभु का सुसमाचार हम कहें। ஹalleluya. என் பிள்ளை பிரயோஜனமானதை செய்தால், ஹalleluya, செய்ததை பிரயோஜனமானதை செய்யுங்கள். फायदेमंद ஹalleluya. हालेलुया। ஹalleluya. ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். இன்னொன்று, நானும் இஸ்ரவேல் ஐயாவும் இங்கேருந்து போகும்போது ஒரு ஆந்திராக்கு பெங்களூர் பக்கத்தில், ஹalleluya, ஒரு மனுஷன் வந்தான். அங்கிட்டு போய்கிட்டு இருந்தான். திரும்ப என்னன்னு தெரியல, எங்ககிட்ட வந்து உட்காந்துக்கிட்டான். ஹalleluya. அது ஒரு சிரிப்பு தான். அவனுக்கும் சுவிசேஷம். ஹalleluya. ஹalleluya. அவன் ஒரு பொண்டாட்டியால் அந்த மனுஷன் அங்கங்கே அவனுக்கு ஒரு சுவிசேஷம் ஏற்றது. ஹalleluya. பேசிட்டு ரொம்ப சந்தோஷம், நீங்கள் நல்ல ஆலோசனை சொன்னீங்கன்னு சொல்லி எங்களுக்கு வாழ்த்திட்டு போனான். ஹalleluya. ஹalleluya. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருடைய வருகை நாள் மிக சமீபம். ஆமென். சீக்கிரமாய் வரப்போகிறார். நாம் ஆயத்தம் அடைவோம். ஹalleluya. விசுவாச வார்த்தைகள் யூடியூப்ல யாரெல்லாம் போதிக்கார்களோ அதை கேளுங்க. ஆமென். எம்டி ஜெகனுடைய வார்த்தையை கேளுங்க, அது உங்களை உருவாக்கும். தட்டி எழுப்போம். துப்பரவா போதிக்கிறார், கேளுங்க. ஆத்துமா, நான் அதுல பலப்பட்டிருக்கேன். சத்தியம், சரியான சத்தியம், நல்ல ஆரோக்கியமான ஹalleluya. ஹalleluya. ஆரோக்கியமான உபதேசத்தை தள்ளி வைக்க கேளுங்க. நீங்க ஆயத்தப்படுவீர்கள். ஹalleluya. ஹalleluya. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த வார்த்தையை கர்த்தர் கொடுத்ததுக்காக கர்த்தர் செய்தி ஆசீர்வதிப்பார். ஒரு பாடல் வருகை குறித்து. ஆமென். ஜீசஸ் பரிசுத்தரே. ஜோடி அதை எடு. ஜீசஸ் பாரு. ஜீசஸ். Jesus. அத்திமரம் துளிர் விட்டது வசந்த காலமே. அத்திமரம் துளிர் விட்டது வசந்த காலமே. ஆபத்துகள் நெருங்கிட்டது வருகையின் நேரமே. இயேசு வருகையின் நேரமே. அத்திமரம் துளிர் விட்டது வசந்த காலமே. நாட்டுக்கு நாடு யுத்தங்களின் செய்திகள் கேட்கும் என்றார். இன்று நாட்டுக்கு நாடு யுத்தங்களில் செய்திகள் கேட்கும் என்றார். இன்று நாட்டுக்கு நாடு யுத்தங்களில் செய்திகள் கேட்கிடுதே. கலங்கிடாதே, நடுங்கிடாதே, கர்த்தரின் வார்த்தை நிறைவேறுது. கலங்கிடாதே, நடுங்கிடாதே, கர்த்தரின் வார்த்தை நிறைவேறுது. காலம் இது கடைசி காலம், கர்த்தரின் வருகை நிற்காது. கர்த்தரின் வருகை நிற்காது. கர்த்தரின் வருகை நிற்காது. அத்திமரம்
துளிர்விட்டது வசந்த காலமே. வீட்டுக்கு வீடு ஜனம் எழும்பி பகையினில் முடியும் என்றா, இன்று வீட்டுக்கு வீடு ஜனம் எழும்பி பகையினில் முடியும் என்றா, இன்று வீட்டுக்கு வீடு ஜனம் எழும்பி பகையினில் முடிந்திடுமே. கலங்கிடாதே நடுங்கிடாதே, கர்த்தரின் வார்த்தை நிறைவேறுது. கலங்கிடாதே நடுங்கிடாதே, கர்த்தரின் வார்த்தை நிறைவேறுது. காலம் இது கடைசி காலம், கர்த்தரின் வருகை நிற்காது. கர்த்தரின் வருகை நிற்காது. கர்த்தரின் வருகை நிற்காது. அத்திமரம் துளிர்விட்டது வசந்த காலமே. கொள்ளை நோய்கள் கொலைவெறியும் கூக்குரல் கேட்கும் என்றாம். இன்று கொள்ளை நோய் கொலைவெறியும் கூக்குரல் கேட்டிடுதே. பஞ்சங்களும் கலக்கங்களும் பாரினை கலக்கும் என்றா, இன்று பஞ்சங்களும் கலக்கங்களும் இப்பாரினை கலைக்கிடுமே. கலங்கிடாதே நடுங்கிடாதே, கர்த்தரின் வார்த்தை நிறைவேறுது. கலங்கிடாதே நடுங்கிடாதே, கர்த்தரின் வார்த்தை நிறைவேறுது. காலம் இது கடைசி காலம், கர்த்தரின் வருகை நிற்காது. கர்த்தரின் வருகை நிற்காது. கர்த்தரின் வருகை நிற்காது. அத்திமரம் துளிர்விட்டது வசந்த காலமே. கள்ள தீர்க்க தரிசிகளும் அந்த கிறிஸ்துகளும் கர்த்தரின் நாமம் தரித்து கொண்டு வஞ்சித்து வாழ்வான்றாரே. இன்று கள்ள தீர்க்க தரிசிகளும் அந்த கிறிஸ்துகளும் கர்த்தரின் பெயரை சொல்லிக் கொண்டு வஞ்சித்து வாழ்வான் என்றாரே. கலங்கிடாதே நடுங்கிடாதே, கர்த்தரின் வார்த்தை நிறைவேறுது. கலங்கிடாதே நடுங்கிடாதே, கர்த்தரின் வார்த்தை நிறைவேறுது. காலம் இது கடைசி காலம், கர்த்தரின் வருகை நிற்காது. கர்த்தரின் வருகை நிற்காது. கர்த்தரின் வருகை நிற்காது. அத்திமரம் துளிர்விட்டது வசந்த காலமே. ஆபத்துகள் நெருங்கிட்டது வருகையின் நேரமே. இயேசு வருகையின் நேரமே. இயேசு இது வருகையின் நேரமே. ஆமென்.